Praise the Lord. Hallelujah. So இதுவரைக்கும் நான் எடுத்துட்டு வந்த அந்த ரூட் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். और मैं यकीन करता हूं कि अब तक जो बातें आपको मैंने बताया था आप शायद अच्छी तरह समझ गए होंगे. மேல் வீட்டிலே 120 பேர் யூதர்கள் கூடி இருக்கிறார்கள். ऊपर के कमरे में उस कोठरी में 120 यहूदी जन थे. நாம் அதை அப்படியே நிறுத்தி விட்டோம். उस बात को हमने वहीं पर रोक दिए थे. அடுத்து நம்ம எவ்வளவு தூரம் வந்திருக்கோம்? उसके बाद हम कहां तक आए हैं? யூதர்கள் பாபிலோனுக்கும் இஸ்ரவேலர்கள் உலகம் முழுவதும் சிதறடிக்கப்பட்டார்கள் வந்திருக்கோம். हमने देखा कि यहूदियों को बाबिलोन के ओर भेजा गया और इजराइल को पूरे संसार की ओर भटका दिया गया. இப்போ நம்ம அதை தொடர்ச்சியா சீக்கிரமா நம்ம கண்டினியூ பண்ணி முடிப்போம். उस बातों को आगे बढ़ाएंगे और तेजी से आगे बढ़ेंगे. இப்போ மறுபடியும் நீங்க எங்க வரணும்னா அப்போஸ்தலர் 2க்கு வந்துருங்க. अब तुम्हें आना होगा प्रेरित काम पुस्तक दूसरे अध्याय में. இப்போ 120 பேர் மேல் வீட்ல இருக்கிறாங்க. 120 जन ऊपर की कोठरी में बैठे हैं. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் முதல் 4 வசனத்துல என்ன நடக்கு? दूसरे अध्याय के पहले 4 वचन में क्या बातें होती है? பரிசுத்த ஆவியானவர் பலமா இறங்குறார். वहां पवित्र आत्मा बड़े तेजी से उतर आते हैं. 120 பேருக்கு மேல இறங்குறார். 120 जन पर उतर आते हैं. ஏன் 120 பேர் கரெக்ட்டா போய் உட்கார வச்சாரு? क्यों ठीक 120 जन में प्रभु ने पवित्र आत्मा उन्हें? பழைய ஏற்பாட்டிலே பூரிகைகளை ஊதுகிற 120 ஆசாரியர்கள் தேவாலயத்திலே நியமிக்கப்பட்டார்கள். क्योंकि पुराने नियम पर 120 याजक को नियुक्त किया गया जो तुरही बजाने के लिए काम आया करते थे. அவர்கள் பூரிகைகளை ஊதுகிற பொழுது தேவனுடைய மகிமை தேவாலயத்தை நிரப்பினது. वो जब कभी तुरही बजाया करते हैं उस समय परमेश्वर की तेज पूरे मंदिर में छाया रहती है. இந்த 2 நாளாகமம் 5 கடைசியில அந்த வசனம் இருக்கும் என்று நினைக்கிறேன். दूसरे इतिहास की 5वीं अध्याय अंतिम वचनों में दिया हुआ அந்த 120 ஆசாரியர்களுக்கு சமமாகத்தான் 120 தேவனுடைய பிள்ளைகள் மேல் வீட்டிலே உட்கார வைக்கப்பட்டார்கள். वहां 120 जन याजक थे तो उसके बदले यहां पर 120 यहूदी जन को प्रभु ने इस्तेमाल किए. கிட்டத்தட்ட 10 நாட்கள் ஜெபிக்கிறார்கள். लगभग 10 दिन से प्रार्थना करने लगे. 10 நாட்கள் முடிவடையும் பொழுது இயேசு உயிர்த்தெழுந்து 50 நாள் முடிவடைகிறது. और 10वें दिन की समाप्ति पर प्रभु यीशु जी उठने के बाद 50वां दिन वहां पूरा होता है. இயேசு 40 நாள் உயிர்த்தெழுந்தவராக எல்லாருக்கும் தரிசனமானார். जी उठने के बाद प्रभु 40 दिन सभी लोगों को दर्शन दिए थे. 40வது நாள் அவர் பரலோகம் போனார். और 40वें दिन वो स्वर्गरोहण यानी स्वर्ग उठा लिए गए. அதுக்கு அப்புறம் 10 நாள் இவர்கள் மேல் வீட்டிலே இருக்கிறார்கள். उसके बाद ये 10 लोग जो थे ऊपर एक कोठरी में कमरे में इंतजार किए. 40 + 10 50வது நாள் பரிசுத்த ஆவியானவர் இறங்குறார். वो 40 और ये 10 दिन मिलाकर 50वां दिन होता है. जब 50वें दिन में प्रभु पवित्र आत्मा आने लगे. இந்த 50வது நாள் என்பதுதான் பெந்தேகோஸ்தே நாள் என்று அர்த்தம். वो 50वां दिन ही पेंटेकोस्त का दिन माना जाता है. பெந்தேகோஸ்தே நாள் வந்த பொழுது என்றால் என்ன அர்த்தம்? 50ஆம் நாள் வந்த பொழுது என்று அர்த்தம். लिखा पेंटेकोस्त का दिन का अर्थ है कि 50वें दिन की शुरुआत कब? ஏன் 50வது நாள் பரிசுத்த ஆவியானவர் இறங்க வேண்டும்? क्यों 50वें दिन में पवित्र आत्मा को उंडेलना था? இயேசு உயிர்த்தெழுந்ததிலிருந்து 50வது நாள் பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறார். यीशु जी उठने के बाद 50वें दिन में पवित्र आत्मा अपना कार्य करने वाला उंडेला जाता है. எல்லா சத்தியங்களும் பழைய ஏற்பாட்டிலே நிழலாக இருக்கும், புதிய ஏற்பாட்டிலே பொருளாக இருக்கும். और हर जो सत्य बातें हैं पुराने नियम पर परछाई के समान होती है और नए नियम पर वास्तव रूप में दिखाई देती है. நிழலையும் பொருளையும் இணைத்தால்தான் சத்தியம் வெளிப்படும். और परछाई और वास्तव इन दोनों को मिलाने पर ही सत्य बातें प्रकट होता है. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே விடுதலை ஆனது ஆபீப் மாதம் 14ஆம் தேதி. इजराइल लोग जो थे मिस्र में जो छुटकारा प्राप्त बाहर निकले वो था आबीब महीने का 14वें दिन. இது யாத்ராகமம் 12ஆம் அதிகாரத்திலே 18 19வது வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். ये बात लिखा है निर्गमन के 12वें अध्याय के वचन 18 19 में लिखा हुआ है. இப்ப முதலாவது மாதம் தான் இஸ்ரவேலர்களுக்கு ஆபீப் மாதம். पहला महीना ही इजरायलियों के लिए आबीब महीना है. ஆபீப் அப்படிங்கிற மாதத்துக்கு இன்னொரு பெயர் இருக்கிறது நிசான் மாதம். आबीब महीने का और एक नाम है वो है
निसान महीना। இப்ப 14th டே 14ஆம் தேதி அவர்கள் எகிப்திலிருந்து விடுதலை அடைகிறார்கள். 14वें दिन वो मिस्र देश में से निकलकर बाहर रवाना होने लगे। ஒரு மாசத்திற்கு 30 நாள் தான். एक महीने के लिए 30 दिन होती है। அப்போ முதல் மாசத்திலே எத்தனை நாட்கள் வனாந்தரத்திலே நடந்தார்கள்? तो पहले महीने में कितने दिन वो जंगलों से यात्रा करते हुए आए? 14ஆம் தேதி புறப்பட்டால் அந்த மாசம் 30 நாள் எத்தனை நாட்கள் நடந்தார்கள்? 14वें दिन निकले यानी उस महीने में वो कितने दिन जंगल से यात्रा करते हुए आए? 16 நாள் நடந்தார்கள். 16 दिन वो यात्रा करते आए। இப்பொழுது யாத்ராகம புத்தகம் 19ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை நீங்கள் வாசிக்கணும். निर्गमन के 19वें अध्याय पहले 2 वचन जरा गौर करना। 3ஆம் மாதம் முதல் தேதியிலே சீனாய் வனாந்தரத்திற்கு வருகிறார்கள். तीसरे महीने के पहले दिन सीनाई पर्वत की ओर आते हैं। 3ஆம் மாதம் முதல் தேதி சீனாய் பர்வதம் வருகிறார்கள். तीसरे महीने के पहले दिन यानी वो सीनाई पर्वत की ओर आते हैं। அப்படியானால் இரண்டாவது மாதம் 30 நாட்கள் நடந்திருக்கிறார்கள். यानी दूसरे महीने के पूरे 30 दिन वो यात्रा किए हैं। அப்படியானால் முதல் மாதம் 16, இரண்டாவது மாதம் 30, ரெண்டையும் சேர்த்தால் पहले महीने 46 நாள் நடந்திருக்கிறார்கள். पहले महीने के 16 दिन, दूसरे महीने के 30 दिन, दोनों मिलाने पर कितने दिन आती है? 46 दिन वो यात्रा की। மூன்றாவது மாதம் ஒரு நாள் நடந்திருக்கிறார்கள். और तीसरे महीने में सिर्फ एक दिन वो चले हैं। 46 + 1 46 और 1 मिलाकर कितना होता है? 47வது நாள் சீனாய் அடிவாரம் வந்து விட்டார்கள். 45वें दिन में वो सीनाई पर्वत की ओर आ गए। இப்ப அந்த யாத்ராகமம் 19ஆம் அதிகாரத்திலே நீங்கள் 12 19 வரையிலும் படித்தால் 3 நாளைக்கு ஆயத்தமாக இருக்க சொல்லு என்று கர்த்தர் சொல்கிறார். और निर्गमन के 12 अध्याय प्रभु कहते हैं उन्हें कि 3 दिन जो है तुम्हें तैयारी करना होगा। அவர்கள் 3 நாட்கள் மலை அடிவாரத்திலே இருக்கிறார்கள். उस पर्वत की जो नीचे वो जो 3 दिन पे वो अपने आप तैयार करने लगे थे। அப்ப 47 + 3 47 फिर वो मिलाकर 3 दिन कितने हुए? 50. 50 हुए। மூன்றாம் நாள் விடியற் காலத்திலே கர்த்தர் சீனாய் மலையிலே இறங்கினார். तीसरे दिन के भोर के समय सुबह में प्रभु जी वहां पर मंडराने लगे। 50ஆம் நாள் சீனாய் மலையிலே கர்த்தர் இறங்குகிறார். 50वें दिन प्रभु जो है सीनाई पर्वत पर उतर आए। அதே தேதியில தான் அதே நேரத்தில் தான் பெந்தேகோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியானவர் மனுஷர்களுக்கு மேலே இறங்கினார். और वही दिन उसी समय पर बेंदगोस के दिन पर पवित्र आत्मा लोगों पर आकर मंडराने लगे। ரெண்டு ஒரே சம்பவம். ये दोनों एक ही घटना है। அங்கே கர்த்தர் இறங்கினார், वहां परमेश्वर उतर आए, இங்கே பரிசுத்த ஆவியானவராகிய கர்த்தர் இறங்குகிறார். यहाँ पवित्र आत्मा प्रभु उतर आए। அங்கே மலையில் இறங்கினார், वहां पर्वत पर उतर आए, மனுஷர்களுக்கு மேல் இறங்கினார். यहाँ मनुष्य पर उतर आए। அக்கினியிலே இறங்கினார், वो अग्नि द्वारा दिखाए, இங்கேயும் अग्निயிலே यहाँ இறங்கினார். पर भी अग्नि द्वारा उतर आए। எக்கால சத்தத்திலே இறங்கினார், वहां नरसिंगा फूका गया, அந்நிய பாஷை சத்தத்திலே இறங்கினார். यहाँ अन्य भाषा की गूंज में उतर आए। அங்கே மோசே தேவனோடு பேசினார், वहां मूसा ने परमेश्वर से बातें किया, இங்கே 120 பேர் தேவனோடு பேசுகிறார்கள். यहाँ 120 जन परमेश्वर से बातें करते हैं। அங்கே அக்கினி புகைக்காடாக இருந்தது, वो अग्नि की धुआं हर तरफ छा गया था। அங்கேயும் அக்கினி புகைக்காடாக இருக்கிறது. यहाँ पर भी अग्नि की धुआं हर तरफ छा गई थी। அங்கே தேவன் பேச ஆரம்பித்தார், वहाँ परमेश्वर बोल उठे, இங்கே பேதுரு மூலமாய் தேவன் பேச ஆரம்பித்தார். यहाँ पत्र के जरिए परमेश्वर फिर एक बार बोल उठे। அங்கே கற்பலகைகள் கொடுக்கப்பட்டது, वहाँ आज्ञा दिया गया, இங்கேயும் சத்தியம் கொடுக்கப்பட்டது. यहाँ पर भी सत्य बातें दिया गया। மோசே இறங்கி வரும் பொழுது 3000 பேர் செத்தார்கள். जब मूसा उतर आया 3000 लोग अपने दम तोड़े मर இங்கே चुके थे। பேதுரு பேசுகிற பொழுது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். यहाँ जब पत्रस की बातें की 3000 लोग उद्धार पाए। பெந்தேகோஸ்தே நாள் சீனாய் மலையிலே கர்த்தர் இறங்கின நாள். वो दिन है सीनाई पर्वत में परमेश्वर उतर आया हुआ दिन है। இப்ப இங்க அபிஷேகம் இறங்குகிறது. अब यहाँ अभिषेक उतर आई, அது பெந்தேகோஸ்தே பண்டிகை. वो है पेंटेकोस्त का पर्व। இப்ப பெந்தேகோஸ்தே பண்டிகைக்கு யார் வந்திருக்கிறார்? पेंटेकोस्त पर्व के लिए कौन आया है? இப்பொழுது நீங்கள் சற்று கவனமாய் கவனிக்க வேண்டும். अब तुम्हें बड़े खूबी से ध्यान देना है। இஸ்ரவேலர்கள் உலகமெங்கும் சிதறடிக்கப்பட்டார்கள். इजरायली लोग जो थे पूरे संसार में
उन्हें भटका दिया गया था, அந்நிய ஜனங்களோடு சம்பந்தம் கலந்தார்கள். पराये लोगों के साथ उन्होंने मेल मिलाप किए, मिल गए। இஸ்ரவேலன் அந்நிய தேசத்து பெண்ணை திருமணம் செய்தான். இஸ்ரவேல் பெண் அந்நிய தேசத்து மனுஷனை திருமணம் செய்தார். यानी इजरायली पुरुष अन्य पुरुष स्त्रियों से ब्याह करने लगा और इजरायली बहन थी वो अन्य पुरुषों से ब्याह करने लगी। எஸ்ரா தீர்க்கதரிசன புத்தகத்திலே எஸ்ரா புத்தகத்திலே 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை கவனியுங்கள். और इस्रा पुस्तक 9वां अध्याय वचन 2 और 10वें अध्याय वचन 2 पर गौर करना जरा। பரிசுத்த வித்து அந்நிய ஜனங்களோடு கலந்து போய்விட்டது. लिखा कि जो पवित्र बीज था पराये लोगों के साथ मिलने से उनके साथ वो फैलने लगा। எல்லா இஸ்ரவேலர்களும் உலகமெங்கும் இருக்கிற ஜனங்களோடு குடும்பம் நடத்தினார்கள், பிள்ளைகளை பெற்றார்கள். यानी सभी इजरायली संसार के सभी लोगों के साथ मिले, अपने परिवार बसाए, अपने घर-बार चलाने लगे। என்ன சொல்லியிருப்பார்கள்? इन लोगों ने क्या बताए होंगे? இஸ்ரவேல் பெண்ணு मान लो इजरायली महिला है, ஆப்பிரிக்கா போய் அங்க ஒரு ஆப்பிரிக்கனை கல்யாணம் பண்ணிச்சு. मान लो अफ्रीका गए, वहां पे किसी पुरुष से शादी कर ली, 2 பிள்ளைகளை பெற்றெடுத்துட்டா. ऐसा हुआ कि 2 बच्चे भी हो गए। இப்ப இஸ்ரவேல் பெண்ணு என்ன சொல்லுவா? अब इजरायली महिला क्या बताएगी? ஏ பிள்ளைகளா, ये मेरे बच्चों, நான் ஆப்பிரிக்கா கிடையாது, मैं अफ्रीकन देश की नहीं हूँ, எனக்கு ஒரு தேசம் இருக்கு, बल्कि मेरा एक अपना देश है, அது இஸ்ரவேல் தேசம். वो है इजरायली देश। எனக்கு ஒரு தேவன் இருக்கார், मेरा एक परमेश्वर है, அது ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபின் தேவன். वो अब्राहम इसहाक याकूब का परमेश्वर है। எங்களுக்கு பண்டிகை எல்லாம் இருக்கு. हमारे लिए पर्व है, பெந்தேகோஸ்தே பண்டிகை இருக்கு, वो है पेंटेकोस्त का पर्व, பஸ்கா பண்டிகை இருக்கு, फसह का पर्व கூடார பண்டிகை இருக்கு. और तंबुओं का पर्व। ஏதோ நான் வந்த இடத்துல உங்க அப்பனை கல்யாணம் பண்ணேன், ऐसा हुआ कि मैं यहाँ पर आए, तेरे पिता से मिली और मैं शादी कर ली। அவன் கண்டங்கரேன்னு இருக்கிறான். वो इतना काला है तेरा बाप, என் பொல்லாத காலம் உயிர் தப்பி ஓடி வந்தேன், मेरा ऐसा हाल बुरा है कि मैं अपनी जान बचाने यहाँ भाग आई थी। அந்த இடத்துல உங்க அப்பனை கல்யாணம் பண்ணி உங்களை பெற்றிருக்கேன். यहाँ पर आए, तुम्हारे पिता से मिली, मैंने शादी की और मैंने तुम्हें जन्म दी। இந்தியாவுக்கு வந்த இஸ்ரவேலன் என்ன சொல்லுவான்? अब जब हिंदुस्तान भारत में आई, वो क्या बताई होगी? தன் பிள்ளைகளை கூப்பிட்டு, अपने बच्चों को बुलाकर, "இதோ பாரு, நான் இஸ்ரவேலன், देख मैं इजरायली लोग है, சிதறடிக்கப்பட்டு பாம்பே வந்தேன், मुझे भटका दिया गया था, मैं मुंबई यहाँ पहुंच गया था, பாம்பேல வந்த இடத்துல உங்க அம்மாவை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்கேன், मुंबई आया, मैं तेरे माँ से इश्क कर बैठा, प्रेम किया, उससे मैंने ब्याह कर ली। உங்க அம்மா மராठी இல்லைன்னா தமிழ், तेरी माँ या तो मराठी होगी या तो तमिल मान रही है, ஆனா நான் யார் தெரியுமா? लेकिन पता है मैं कौन हूँ? நான் இஸ்ரவேல் தேசம், मैं इजराइल देश का पुरुष हूँ, என்னுடைய கடவுள் ஆபிரகாமின் தேவன். मेरा परमेश्वर अब्राहम का परमेश्वर எங்க है। ஊர்ல பண்டிகை வரும், பண்டிகை வந்துச்சுன்னா நான் உங்களை எல்லாம் கூட்டு போறேன். मेरे गांव में जब पर्व होगा तो उसे देखने के लिए मैं तुम्हें ले जाऊंगा। உலகம் எங்கும் சிதறடிக்கப்பட்ட இஸ்ரவேலர்கள் பெந்தேகோஸ்தே பண்டிகைக்கு இப்பொழுது வந்திருக்கிறார்கள். अब पूरी दुनिया में जब भटक गए थे इजरायली, पेंटेकोस्त का दिन मनाने के लिए यरूशलेम आए हैं। இப்ப அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே 6வது வசனத்தை கவனிக்க வேண்டும். प्रेरित का पुस्तक 2 अध्याय वचन 6 में गौर करना। ஒரு சத்தமாய் படியுங்கள். जरा ऊंची आवाज से पढ़ो। அந்த சத்தம் உண்டானபோது 5ஆம் வசனம். வானத்தின் பாஸ். கீழிருந்த வானத்தின் கீழெங்கும் இருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த தேவ பக்தி உள்ள யூதர்கள் எங்க இருந்து வந்திருக்கிறாங்க? आकाश के नीचे की हर एक जाति में, வானத்தின் பல தேசத்திலிருந்து பண்டிகை கொண்டாட வந்திருக்கிறார்கள். यानी पर्व मनाने के लिए आकाश के नीचे सभी देश में से लोग आए हुए So, थे। இவர்கள் யார் தெரியுமா? ये कौन है? இவர்கள்தான் அசிரியா ராஜா மூலம் சிறைப்பிடிக்கப்பட்டு உலகமெங்கும் சிதறிப்போன இஸ்ரவேலர்கள். ये वो लोग हैं जिसे अश्शूर राजा ले गया था, पूरी संसार में लोग भटक गए थे, वे लोग फिर एक बार यहाँ मिलने आए। எந்தெந்த நாட்டில இருந்து வந்திருக்கிறாங்க? वे कौन से देश में से आए थे? 9ஆம் வசனத்திலிருந்து படியுங்கள். वचन 9 से ध्यान देना। பார்த்தரும் पार्थी, மேதரும் मेदी, எலாமீத்தரும் एलामी, மெசொப்பொத்தாமியா, मेसोपोटामिया, கப்பதோக்கியா, பொந்து, ஆசியா, பிரிகியா, பம்பிலியா, எகிப்து, சிரேனே பட்டணத்தார்களும் லிபியாவின் திசைகளில் இருந்தவர்களும் குடியிருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமர்களும் யூதரும் யூத
மார்க்கத்தை அமைந்தவர்களும் கிரேக்கரும் கிரேக்கரும் அரபியருமாகிய நாம் நம்முடைய பாஷைகளில் எல்லா தேசங்களிலும் 17 நாட்டில இருந்து வந்திருக்கிறார்கள். 9-10-11 वचन लिखा है कि 17 देश में से ये लोग आए थे और लिखा है कि परंतु अपनी अपनी भाषा में उन्हें परमेश्वर बड़े बड़े काम किए. இப்போ இந்த 17 நாட்டில இருந்து வந்திருக்கிறவர்கள் யார் என்றால் 10 கோத்திரத்தை சார்ந்தவர்கள். ये 17 देश में से जो आए ये पता है कौन है? ये 10 गोत्र के उस लोग में से है. கலப்படை இனம், ये जो मिलावट वाली संतान, பல தேசத்தோடு அவர்கள் சம்பந்தம் கலந்து பெற்றெடுத்த பிள்ளைகளோடு அங்கே வந்திருக்கிறார்கள். कहीं देशों में गए, वहां पर लोगों से मिले, ब्याह किए, बच्चे जन्म दिए, मिलावट वहां हो गया था. இப்போ என்ன நடக்குதுன்னு கவனிக்கணும். अब ध्यान दो यहाँ पर आगे क्या होता है. பேதுரு பிரசங்கம் பண்றான். अब पतरस खड़ा हुआ प्रचार के लिए. அந்த பிரசங்கத்தை அவன் எப்படி முடிக்கிறான்? अब पतरस कैसा प्रचार पूरा करता है. 36 37வது வசனத்தை கவனியுங்க. वचन 37 और 37 ध्यान दो 36-37. ஆகையால் சிலுவையில் அறைந்த சிலுவையில் அறைந்த நீங்கள் சிலுவையில் அறைந்த இயேசுவையே அந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் கிறிஸ்துவும் ஆக்கினார். ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் அறிய வேண்டும். அங்கே வந்திருக்கிறவர்கள் இஸ்ரவேல் குடும்பத்தார் என்று பேதுருவே சொல்லுகிறார். स्वयं पतरस कहता है इस्राएल घराना कि तुम जो परमेश्वर उसी यीशु को जो तुमने क्रूस पर चढ़ाया प्रभु भी ठहरा दिया. இந்த பிரசங்கத்தை கேட்ட இஸ்ரவேலர்கள் இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி ஆண்டவன்மாரை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ये प्रचार सुने इस्राएल के ठोस हुआ. उन्होंने क्या पूछा कि बताओ हमें क्या करना होगा. இயேசு உங்களை தேடி வந்தார். अब यीशु क्यों ढूंढ कर आए थे. இயேசு உங்களுக்காக மரித்தார். यीशु तुम्हारे लिए मरे. இயேசு உங்களுக்காக உயிர்த்தெழுந்தார். यीशु तुम्हारे लिए जी उठे. இயேசு உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க यीशु விரும்பினார். तुम्हें राज्य देना चाहते थे. நீங்கள் இப்பொழுது மனம் திரும்புங்கள். अब तुम्हें मन फिरना होगा. ஞானஸ்நானம் எடுத்துக்கொள்ளுங்கள். बपतिस्मा लेना होगा. 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். 3000 लोग उद्धार पाए. இப்பொழுது ரட்சிக்கப்பட்டவர்கள் ஞானஸ்நானம் எடுத்து சபையிலே சேர்ந்தார்கள் என்று 41ஆம் வசனம் சொல்லுகிறது. वचन 41 बताते हैं उद्धार पाया, बपतिस्मा लिए और कलीसिया में उन्हें इकट्ठा किया गया. இப்ப ஏற்கனவே சபைக்குள்ள இருந்த 120 பேர் யாரு? अब जो पहले से मौजूद था 120 जन में कौन थे? யூதா கோத்திரம். वो यहूदी खानदान से आए थे. இப்ப 3000 பேர் சபைக்குள்ள சேருகிறார்கள். இவர்கள் யாரு? अब यहाँ 3000 लोग कलीसिया में आए. ये 3000 कौन है? இஸ்ரவேல் கோத்திரம். ये इजराइल खानदान से है. சாலமோனுக்கு அப்புறம் பிரிந்த 2 அரசாங்கம் பெந்தெகோஸ்தே நாளிலே ஒன்றாக சேர்கிறது. सुलेमान के बाद जो 2 राज्य अलग हुआ था, अब बेंतुकोस के दिन में 2 राज्य के लोग मिलने लगे आपस में. சபைக்கு உள்ளே யூத அரசாங்கமும் இஸ்ரவேல் அரசாங்கத்தையும் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் ஒன்றாக சேர்க்கிறார். दूसरे पत्रस में प्रभु यहूदी राज्य और इस्राएल राज्य एक साथ मिलाते हैं. இந்த சம்பவம் ஓசியா மூலம் தீர்க்கதரிசனமாக சொல்லப்பட்டது. ये बात जो था घटना ओशे के जरिए प्रभु ने पहले भविष्यवाणी बताए थे. ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9 10 ஆகிய வசனங்களை கவனியுங்கள். ओशे भविष्यवाणी पुस्तक पहला अध्याय वचन 9 और 10 गौर करना. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? प्रभु क्या कहते हैं? அவர்கள் என் ஜனம் அல்ல என்று நான் அவர்களுக்கு சொல்லுவேன், ஆனாலும் அவர்களை என் பிள்ளையாய் மாற்றுவேன். मैं कहूंगा कि वो मेरी प्रजा नहीं, परंतु उन्हें मैं संतान के रूप में अपना लूंगा. பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேல் கோத்திரம் தேவனுடைய ஜனம். पुराने नियम में इजराइली लोग जो थे परमेश्वर के लोग माने जाते थे. ஆனால் பெந்தெகோஸ்தே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே இஸ்ரவேல் கோத்திரம் ரட்சிக்கப்பட்டால் தேவ ஜனம் அல்ல, தேவனுடைய பிள்ளைகள். लेकिन यहाँ नए नियम पर जो इजराइल लोग उद्धार पाए थे वो परमेश्वर के लोग नहीं बल्कि परमेश्वर के संतान माने जाते हैं. ஜனமாக இருந்தவர்களை நான் பிள்ளையாக மாற்றப் போகிறேன். यानी जो पहले मेरे प्रजा थे उन्हें अब मैं संतान बनाऊंगा. 10ஆம் வசனத்தை கவனியுங்கள். वचन 10 गौर करो. சீக்கிரம். என்றாலும் ஆ. இஸ்ரவேல் புத்திரரின் தொகை இஸ்ரவேல் புத்திரரின் தொகை அளக்கவும் எண்ணவும் கூடாத கடற்கரை மணலை போல் இருக்கும். நீங்கள் என் ஜனம் அல்ல என்று அவர்களுக்கு சொல்வதற்கு பதிலாக நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படும்.
ऐसा मत जाएगा कि तुम परमेश्वर के प्रजा कहलाए जाओगे, बल्कि ना ही तुम मेरे संतान माने जाओगे। இப்ப யோவான் புஸ்தகம் 1:12 என்ன சொல்லுது? यूहन्ना के पहले अध्याय 12 क्या बताती है? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுத்தார். जितनों ने उनके नाम से विश्वास किया उतनों को उन्हें संतान के रूप में पाने का अधिकार दिया गया है। அப்ப தேவனுடைய பிள்ளைகளாக சபைக்கு உள்ளே இஸ்ரவேலர்கள் வருகிறார்கள். अब परमेश्वर संतान बनकर इजरायली कलीसिया के अंदर आने लगे। யூதா கோத்திரம் உள்ள இருக்கு. अब पहले से यहूदा गोत्र कलीसिया में मौजूद है। இஸ்ரவேல் கோத்திரம் உள்ள வருது. इजरायली लोग जो है कलीसिया में आने लगे। இது ரெண்டையும் சபையில சேர்த்து इन दोनों को कलीसिया में मिलाकर ரெண்டு அரசாங்கம் அல்ல, दो राज्य नहीं ஒரே ராஜ்யமாக ஏற்படுத்தி बल्कि एक ही राज्य प्रभु बनाकर இயேசு கிறிஸ்து என்கிற ஒருவரே இந்த ராஜ்யத்திற்கு ராஜாவாக அதிபராக சபையிலே வீற்றிருக்கிறார். इस राज्य के लिए एक ही राजा है, वो है यीशु मसीह जो कलीसिया के राजा बने हुए हैं। இப்ப 11வது வசனத்தை கவனிங்க. ஓசியா 1:11. अब होशे 11 वचन ध्यान दो। யூதா புத்திரரும் இஸ்ரவேல் புத்திரரும் ஏகமாய் கூட்டப்பட்டு எங்கே? ஓசியா சொல்றார் எவ்வளவு அழகா. होशे कहता है, ध्यान दो जरा क्या कहता है। பெந்தெக்கோஸ்தே நாளிலே கூட்டப்பட்டு बेंतकोस्त दिन में इकट्ठा किया गया, தங்களுக்கு ஒரே அதிபதி ரெகொபெயாம் அல்ல, யெரொபெயாம் அல்ல, தாவீதின் சிங்காசனத்தை கர்த்தர் சபையிலே போட்டு சபையிலே ஒரே ராஜாவா இயேசு உட்கார்ந்திருக்கிறார். ना ही यरोबियाम ना ही रहोबियाम के राज्य, बल्कि कलीसिया में प्रभु का सिंहासन विराजमान है, जो सिंहासन प्रभु यीशु मसीह का है। இப்ப லூக்கா 12:32 இங்கே நிறைவேறுது. यहाँ लूका के 12 और 32 वचन यहाँ पूरा होता है। அப்போஸ்தலர் 1:6 இப்ப 2ஆம் அதிகாரத்துல நிறைவேறுது. और पहला जो 1:6 में जो प्रतिदान वचन है वो यहाँ पर पूरा होता है। என்ன நிறைவேறுது? क्या पूरा होता है? ராஜ்யத்தை கொடுக்க பிதா பிரியமாய் இருக்கிறார். राज्य को देने के लिए पिता इच्छा रखे हुए हैं। நீங்க மேல் வீட்டிலே போய் இருங்கள், பிதாவானவருடைய ஆதீனத்தில் இருக்கிற காரியம் நிறைவேறும். हाँ, तो ऊपर की कोठरी में जाकर बैठो, पिता परमेश्वर की पहले की जो आदि बातें हैं वो तुम में पूरी होगी। இப்போ உங்களுக்கு என்ன புரிஞ்சிச்சு? अब आपको क्या समझ में आया? எனக்கு புரிஞ்சிச்சுன்னா நீங்க கை தட்டி இருப்பீங்க. நீங்க கம்முன்னு தான் கேட்டீங்க. अगर समझ में आया होता तो आप ताली बजाते, இப்போ आप सभी शांत में बैठे थे। क्या समझ गए? ஆண்டவர் ராஜாவாக வந்தார், ராஜாங்கம் இல்லாமல் மரித்தார். प्रभु राजा बनकर आए, लेकिन बिना सत्ता के सरकार के वे अपने दम तोड़े। அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே ராஜாங்கத்தை ஏற்படுத்துகிறார். प्रेरित काम पुस्तक दूसरे अध्याय में वो अपने लिए एक सरकार तैयार करते हैं। என்ன ராஜாங்கம்? और वो कौन सी सरकार है? சபைதான் கிங்டம் ஆஃப் காட், தேவனுடைய ராஜ்யம். कलीसिया ही परमेश्वर की राज्य है। இந்த சபைதான் உலகத்தை ஆளுகிற ஆளும் கட்சி. और ये कलीसिया ही ये संसार को चलाने वाले एक सत्ता है, यहाँ की सरकार है। இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக தம்முடைய ராஜ்யத்தை பூமியிலே ஸ்தாபித்தார். 2000 वर्ष पहले ही यीशु ने अपने राज्य को इस संसार में स्थापित की, स्थापना की। அந்த ராஜ்யம் தேவனுடைய பிள்ளைகள் கூடி ஆராதிக்கிற சபை. वो राज्य है जहाँ परमेश्वर के लोग आराधना करते हैं। परमेश्वर कलीसिया, ஒவ்வொரு சபையும் தேவனுடைய ராஜ்யம். हर कलीसिया परमेश्वर का राज्य है। சபை அந்த சத்தியத்தை அறியாமல் இருக்கிறது. लेकिन कलीसिया ये सत्य बातें जान नहीं पाई। என்னுடைய கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். मेरा प्रश्न तुम जवाब दो जरा। உலகத்துல ரெண்டு கட்சி, कलीसिया में दो पार्टी है, ஒன்று ஆளும் கட்சி, और एक जो सत्ता चलाने वाली, இன்னொன்று எதிர்க்கட்சி. दूसरा जो अपोजिशन पार्टी। உலகத்தை ஆளும் கட்சி எது? और अब संसार को चलाने वाली पक्ष कौन से है? மகாராஷ்டிராவை ஆளும் கட்சி எது? महाराष्ट्र में कौन सी सत्ता चलाती है? தமிழ்நாட்டை ஆளும் கட்சி எது? तमिलनाडु को किसका सत्ता चलाती है? இந்தியாவை ஆளும் கட்சி எது? हिंदुस्तान को कौन सी सत्ता चलाती है? நீங்கள் நினைத்திருக்கிற மாதிரி சிவசேனா, டிஎம்கே, பிஜேபி அல்ல. वैसा शिवसेना ना बीजेपी ना डीएमके है, அவை அத்தனையும் எதிர்க்கட்சி. वो सभी जो है अपोजिशन है। சபை மட்டுமே உலகத்தை ஆளுகிற
ஆளும் கட்சி. मात्र कलीसिया ही इस संसार को चलाने वाले அப்போஸ்தலர் புத்தகத்தில் சபை ஸ்தாபிக்கப்பட்டது. प्रेरितों की पुस्तक में कलीसिया की स्थापना किया गया। அன்றைய காலத்து சபையை சற்று கவனித்து பாருங்க. उस जमाने की उस कलीसिया में गौर कीजिएगा। எபேசு பட்டணத்திற்கு பவுல் போகிறான். எபேசுவில் இருக்கிற கவர்மெண்டே ஆட்டம் கண்டது. इफिसी कलीसिया जाने लगा, इफिसी शहर की सरकार से देख के धरने लगी। பேதுருவையும் யோவானையும் ரோம அரசாங்கம் ஒன்றும் செய்ய முடியவில்லை. पतरस और यूहन्ना को रोम सरकार के लोगों ने कुछ नहीं बिगाड़ पाए। அன்னைக்கு இருக்கிறவர்கள் என்ன சொன்னார்கள்? उन दिनों में लोगों ने क्या कहा था? உலகமே பவுலுக்கு பின்னாடி போகுதுன்னு பயந்தார்கள். लोग डरे कि पूरा संसार पौलुस के पीछे हो गया। சபையை குறித்த பயம் தேசத்தில் இருக்கிற அனைவருக்கும் வந்தது. कलीसिया के बारे में डर संसार के लोगों सभीयों में आ गया था। அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 11வது வசனம் அப்படி சொல்லுகிறது. प्रेरितों का पुस्तक 5वें वचन 11 इसी तरह बताती है। ஒரு பவுல் கூட இருக்கிற 14 தேவ மனிதர்கள் அன்றைய உலகத்தை தங்கள் கைகளிலே அசைத்தார்கள். पौलुस के ज्यादा 14 लोग थे, पूरे संसार को हिला दिए थे। முதலாம் நூற்றாண்டிலே சபை தேசத்தை ஆளுகிற ரோம அரசாங்கத்துக்கு நடுக்கத்தை உண்டு பண்ணினது. पहली सदी कलीसिया रोम सरकार को हिलाकर रख दी थी। वो इसे देख के डरने लगे थे। ரோம அரசாங்கத்தை விட பிஜேபி பெருசா? क्या रोम सरकार से बीजेपी बड़ा है? ரோம அரசாங்கத்தை விட சிவசேனா டிஎம்கே பெருசா? या फिर रोम सरकार से शिवसेना डीएमके बड़ा है? உலகத்தையே காலுக்கு கீழே வச்ச ரோம அரசாங்கத்தையே தூக்கி வீசினது சபை. पूरी दुनिया को कब्जा किया रोम शासन को कलीसिया ने धकेल दिया था। ஏன் சபையை குறித்து பயம் இருந்துச்சு? क्यों कलीसिया के बारे में डर था उन्हें? சபைக்குள்ளே செத்தவன் உயிரோடு எழும்புகிறான். कि कलीसिया में मरा व्यक्ति जिंदा हो रहे थे, சப்பானி நடக்கிறான். लूले चल रहे थे கிறிஸ்துவை சுகமாக்குறான். और कोई बीमारी चंगे हो रहे थे। குருடனுக்கு கண்கள் திறக்கப்படுகிறது. अंधे देखने लगे थे, ஊமையன் பேசுகிறான், செவிடன் கேட்கிறான். गूंगा बोलने लगा, बहरा सुनने लगा था। வெறும் வசனத்தை பிரசங்கிக்கவில்லை. सिर्फ वचन प्रचार नहीं किया गया, கர்த்தர் வசனங்களோடு அற்புத அடையாளங்களை ஊழியர்கள் மூலம் செய்தார். बल्कि वचनों के जरिए परमेश्वर कलीसिया में अद्भुत काम किया करते थे। இந்த காலத்துல ஏன் சபை பயப்படுகிறது? आज कलीसिया क्यों इस जमाने में डर रहा है? சாதாரண மனுஷனை கண்டு சபை பயப்படுகிறது. मामूली इंसान को देखकर कलीसिया क्यों डर रहा है? நீங்கள் சபைக்குள்ளே ராஜாக்களும் ராஜாத்திகளுமாய் இருக்கிறீர்கள். तुम कलीसिया में राजा हो, राजकुमारी हो। 1 பேதுரு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் அப்படி சொல்லுகிறது. पहली पत्र दूसरे अध्याय वचन 9 यही बात को दर्शाती है। தேசத்தை ஆள வேண்டிய நீங்கள் சத்தியத்தை அறியாமல் சபையை நடத்துகிறீர்கள். देश को चलाने वाले तुम सत्य बात को जाने बिना कलीसिया में यूं ही डर कर बैठे हैं। ஒரு காலம் வருகிறது, एक दिन आएगा, சீக்கிரம் வருகிறது. वो शीघ्र जल्द आएगा। ஒருவேளை 2022 கூட இருக்கலாம். शायद सन 2022 में हो सकता है। கர்த்தர் சபையை தட்டி கொண்டிருக்கிறார். கர்த்தர் சபையை எழுப்ப போகிறார். प्रभु कलीसिया को खटखटाते हैं, कलीसिया उठकर अपना काम சபையிலே करेगी। அற்புத அடையாளங்கள் நடக்க போகிறது. कलीसिया के अंदर अद्भुत काम चिन्ह होगा। சபையிலே பாவி உள்ள வந்தா சாக போகிறார். कलीसिया में जब पापी भीतर आएगा तो वो मरेगा। தேவ மனிதர்கள் ஜெபம் பண்ணி எழுப்ப போகிறார்கள். और प्रभु के लोग प्रार्थना करेंगे, वे लोग जिंदा होंगे। அற்புத அடையாளங்கள் சபையிலே நடக்க போகிறது. अद्भुत काम, अद्भुत चिन्ह कलीसिया में होगा। சபையை குறித்த பயம் இந்தியாவுக்கு வரப்போகிறது. कलीसिया के बारे में डर हिंदुस्तान लोगों में आने वाली சபையை है। குறித்த பயம் மும்பை பட்டணத்திற்கு வரப்போகிறது. कलीसिया के बारे में डर मुंबई लोगों में आने वाली है। தேவன் தம்முடைய ராஜ்யத்தை எழுப்ப போகிறார். परमेश्वर अपना राज्य को खड़ा करने वाले हैं। இன்னைக்கு சபை எப்படி இருக்கிறது? आज कलीसिया कैसी है? டம்மி பீசல். एक नमूने की तरफ बैठे हैं, कुछ नहीं उनमें, சுகம் இல்ல, न चंगाई தலைவலி போக மாட்டேங்குது. न सिर का दर्द बदलता है। பாஸ்டர் மேடையில இருந்து கத்துன்னு கத்துறாரு. पास्टर मंच में खड़े होकर गला फाड़कर चिल्लाता है, சுகத்தை பெற்றுக்கொள், चंगाई पालो, பெற்றுக்கொள், चंगाई पालो, பெற்றுக்கொள், पालो, receive, पालो इसे receive. पालो। என்னத்தை ரிசீவ் பண்றீங்க? क्या तुमने पाया है? ஒரு இடுப்பு வலி போக ना மாட்டேங்குது. तुम्हारा कमर के दर्द, ஒரு தலைவலி போக மாட்டேங்குது. ना सिर के दर्द बदलता है। பேய் ஓடுதா சபையில? क्या कलीसिया में प्रेत आत्मा तुम निकालते हो? பேய் ஓட या फिर மாட்டேங்குது. दुष्ट आत्मा निकाल पाते हो? வர்ற விசுவாசி 2 மாசத்துல ஓடிடு. जो विश्वासी आता है 2 मिनट टिकता नहीं, भाग जाते हैं। ஊழியக்காரன் ஓடிடுறான். सेवक आते हैं, भाग जाते हैं। அற்புதங்கள் இல்ல, ना कोई अद्भुत काम दिखाई देता, அடையாளங்கள் இல்ல. ना कोई चिन्ह है। இது ஆளுங்கட்சியா இல்ல,
और ना ही सत्ता चलाने சபையை वाले குறிச்சு யாருக்கும் பயம் இல்லை. कलीसिया के बारे किसी को डर नहीं, விசுவாசிக்கும் பயம் இல்லை, ना विश्वासी में डर है, புறஜாதிக்கும் பயம் இல்லை. ना बाहर के लोगों में डर है। ஏதோ வயிற்று பொழப்புக்காக சபைங்கிற பெயர்ல குப்பை கொட்டிக்கிட்டு यूं இருக்கோம். ही पेट पालने के लिए तुम कलीसिया चलाते हो, यूं ही आकर बैठते हो। ஒரு 10,000 வந்தா போதும் பாஸ்டர்மார்களுடைய வயிறு நிரம்பும். एक 10,000 मिलने पर पास्टरमान जो सेवक होते हैं पेट भर जाता है। சபை இன்னைக்கு வியாபாரம், कलीसिया आज के दिन में व्यापार बन चुका है, ஊழியம் நல்ல பிசினஸ். सेवकाएं अच्छी कारोबार बन चुकी है। நிறைய பேர் பிழைப்புக்காகவே சபை நடத்துறாங்க. बहुत से लोग अपना पेट पालने के लिए कलीसिया चलाते हैं। உலகத்தை ஆளுகை செய்வதற்காக சபை நடத்தணும். देश को चलाने के लिए तुम्हें कलीसिया चलाना होगा। சாலமோன் காலத்துல பிரிஞ்ச தேவ ராஜ்யம், जो राज्य सुलेमान के दिनों में अलग हुआ था, சிதறடிக்கப்பட்ட தேவ ராஜ்யம், जो राज्य वहां यहाँ भटक गया था, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே சபையிலே கூட்டப்பட்டு 2000 வருஷம் கர்த்தர் தேசத்தை ஆளுகை செய்கிறார். फिर जो पुस्तक 2000 वर्षों से प्रभु देश को चला रहे हैं। நான் இப்ப சொல்லுகிற சத்தியத்தை சரியா கவனிக்கணும். अब जो बात बताता सत्य ठीक से गौर करना। உலகத்துல 2 கட்சி தான். कलीसिया में सिर्फ 2 पक्ष है, உலகம் முழுசு 2 கட்சி தான். पूरे संसार में 2 पक्ष है। உலகம் முழுவதும் இருக்கிற சபை தேவனுடைய கட்சி, पूरे ராஜ்யம். संसार में चलने वाली कलीसिया वो परमेश्वर का पक्ष है, உலகம் முழுசும் பிசாசின் ராஜ்யம். और दूसरा है शैतान का राज्य। நான் சொல்லுகிற வசனத்தை தயவு செய்து குறித்துக் கொண்டு படித்து பாருங்கள். मेरी वचन ध्यान दो, वचन को पढ़ो जरा। 2 கொரிந்தியர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம் இப்படி சொல்லுகிறது. दूसरी कोरिन्थ 4 अध्याय के 4 वचन ऐसा बताता है, இப்பிரபஞ்சத்தின் தேவன் பிசாசு. इस यहाँ का जो शैतान वो इस राज्य में शैतान இந்த है। உலகத்திற்கு கடவுள் பிசாசு, इस संसार का देवता वो है शैतान, சபைக்கு கடவுள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. और कलीसिया का परमेश्वर है प्रभु यीशु मसीह। யோவான் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசித்து यूहन्ना பாருங்கள். के 14वां अध्याय वचन 30 गौर करना। பிசாசு என்னிடத்தில் வருகிறான், உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான் என்று இயேசு சொன்னார். यीशु कहते हैं संसार का मालिक मुझसे मिलने आ रहा है। உலகத்திற்கு அதிபதி பிசாசு, इस संसार का अधिपति यानी मालिक वो है शैतान, சபைக்கு அதிபதி ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து. और कलीसिया का मालिक है प्रभु यीशु मसीह, उद्धारकर्ता परमेश्वर है। எபேசியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். इफिसियर दूसरे अध्याय के दूसरे वचन गौर करना। ஆகாயத்து அதிகார பிரபு பிசாசு, इस आकाश का जो प्रभु है वो है यहाँ पर शैतान, உலகத்தை ஆளுகை செய்கிற பிரபு பிசாசு, संसार को चलाने वाला प्रभु वो है शैतान, சபையை ஆளுகை செய்கிற சமாதான பிரபு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. लेकिन कलीसिया को चलाने वाला प्रभु वो है शांति के राजकुमार प्रभु यीशु मसीह। நான் இத தமிழ்நாட்டுல பேசினேன். इस समय तमिलनाडु में ये बात बोल रहा था, இயேசு சபையின் தேவன் சொன்னவன அத்தனை பேரும் கை தட்டினாங்க. जैसे कहा यीशु कलीसिया का परमेश्वर, सब मिलकर ताली बजाए। இயேசு தான் அதிபதினா கை தட்டினாங்க. मैंने कहा यीशु ही स्वामी मालिक है, सब ताली बजाए। இயேசு தான் பிரபுனா கை मैंने தட்டினாங்க. कहा यीशु प्रभु है, सब ताली बजाए। மும்பைல लेकिन मुंबई में அப்படியா? अच्छा ऐसी बात है, ठीक है, अच्छा लगा। ஓகே நெக்ஸ்ட். ठीक है, अगला बताओ। அதங்கோ புராணம் என்ன உணர்வு உங்களுக்கு? जरा भी तुमने भावना नहीं, நல்ல குளிர்ந்த கட்டையால இருக்கீங்க, உங்களை எப்படி தீ பத்த வைக்கிறது? इतने ठंड बैठे हो एक गीले लकड़ी की तरह, अब तुम्हें कैसे मैं गर्मी तुम्हें ला सकता எப்பயுமே हूँ? பைபிள்ல ஒரு நல்ல வார்த்தை அப்படி வந்து விழுந்தா அதை கை தட்டி ரிசீவ் பண்ணணும். जब कभी बाइबल की ओर से अच्छी बातें मिलता हो, ताली बजाकर उसे स्वीकार करना सीखो। நான் லண்டன்ல பேசியிருக்கிறேன், உலகத்துல 27 நாட்டுல பேசியிருக்கிறேன். எல்லா நாட்டிலையும் வார்த்தையை கேட்கும் பொழுது நல்லா கை தட்டி டான்ஸ் ஆடுவாங்க. मैं लंदन में बोला हूँ, दुनिया के बहुत से देश में बोला हूँ, जब भी बातें सुनते हैं वो उठकर ताली बजाकर नाचते भी हैं। ஆனா இந்தியாவுல மட்டும் எவ்வளவு ஆழமா சொல்லு, எவ்வளவு சத்தியத்தை அழகா சொல்லு, அப்படியே மறைச்சிப்பாங்க. लेकिन सिर्फ हिंदुस्तान ऐसा है, जितना भी सत्य बातें बताओ लोग घूरेंगे लेकिन ताली नहीं बजाएंगे। ஊழியக்காரங்களுக்கு என்ன மனசு, இந்த ஆளுகளுக்கு எதுக்குடா சொல்லணும்? तब सेवक को ऐसा लगता है मन में, मैं यहाँ पर क्यों आया, உட்கார்ந்து இருக்கிறாங்க. ये मैं क्यों बताया, मरे मुर्दे की तरह क्यों बैठे हो? இவன் எப்படி சபையில ராஜாவா இருக்க முடியும்? अब तुम कैसे कलीसिया में राजा बनोगे? நீங்க ராஜான்னு சொன்னாலே அந்த வார்த்தையை உள்ளத்துல ஏற்றுக்கொண்டு கை தட்டி கர்த்தரை अगर மகிமைப்படுத்தணும். तुमने अपने आप को राजा मान के ताली बजा के स्वीकार करो, இல்ல மூன்றாவது ராஜா ராஜா மூஞ்சி மாதிரியா இருக்கு. अपनी शक्ल में तुम राजा लगते हो। நீங்கள் சபையை
சொல்லுகிறது. कोलोस्सियों पहले अध्याय के वचन 13 ऐसा बताता है, இருளின் அரசாட்சி உலகம், வெளிச்சத்தின் அரசாட்சி சபை. अंधकार का शासन संसार है, कलीसिया की शासन ज्योति है। இருளின் அதிகாரத்திலிருந்து கர்த்தர் உங்களை ரட்சித்து தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யமாகிய சபையிலே உங்களை கொண்டு வந்திருக்கிறார். अंधकार सारे से प्रभु को बचाकर अपना पुत्र मसीह की कलीसिया में प्रभुत्व में लाए हैं। உலகம் பிசாசு கையிலே, சபை பரலோகத்தில் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கையிலே. संसार शैतान के हाथ में है, कलीसिया स्वर्गीय परमेश्वर के हाथ में है। என் கையில் இருந்து உங்களை யாரும் பிடுங்க முடியாது. मेरे हाथों से तुम्हें कोई नहीं छीन सकता। கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். ये प्रभु की आत्मा की वाणी है। எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். यिर्मयाह पहले अध्याय वचन 10 में लिखा है, பார், உன்னை நான் தேசத்திற்கு தீர்க்கதரிசியாக நியமிக்கிறேன். நீ பிடுங்குவாய், அழிப்பாய், கட்டுவாய், நொறுக்குவாய், எல்லாம் செய்வாய். देखो तुझे भविष्यवक्ता बनाता हूँ, तुम तोड़ोगे, पीसोगे, नाश करोगे, बनाओगे, प्रभु ऐसे कहते हैं। தேசத்தை ஆளுகை செய்கிறவன் சாத்தான், சபையை ஆளுகை செய்கிறவர் கர்த்தர். देश को चलाता है शैतान और कलीसिया को चलाते हैं प्रभु परमेश्वर। இப்ப என்ன செய்யணும்? अब तुम्हें क्या करना है? சபை உலகத்தை ஆளுகை செய்யணும். कलीसिया देश को चलाना चाहिए। சபை உலகத்தை ஆளுகை செய்யணும். कलीसिया देश पर हुकूमत करना चाहिए। தயவு செய்து என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். कृपा करके मुझे क्षमा करना। சில உண்மைகளை இப்பொழுது நான் சொல்ல போகிறேன். कुछ सच्ची बात को अब बताऊंगा। சபை அறிவில்லாத காரணத்தினால், कलीसिया में सही ज्ञान ना होने के कारण, வேதம் படிக்காத காரணத்தினால், बाइबल को ठीक से ना पढ़ने के कारण சில ஊழியர்கள் உலகத்துக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். कुछ सेवक संसार के लिए, देश के लिए प्रार्थना करते हैं, உலகத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். जैसे कि देश को प्रभु आशीर्वाद दिया करे, உலகம் வல்லரசாக மாற வேண்டும். कहते हैं कि देश बड़े सामर्थ्य बन जाए, உலகத்திலே சமாதானம் வர வேண்டும். जैसे कि देश में शांति बने रहे உலகத்திலே கர்த்தர் கிரியை செய்ய வேண்டும். और देश में परमेश्वर अपना कार्य करे। உலகம் செழிப்பாக இருக்க வேண்டும் என்று ஊழியக்காரன் ஜெபிப்பது ஒரு மிக 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 மட்ட ரகமான அறிவீனமான செயல். देश अच्छी तरह बढ़े, सहूलियत से रहे, अच्छी बातें हो, ये जो है सेवक की ओर से करने वाले बड़े मूर्खता की प्रार्थना की बातें हैं। இந்தியா ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிற ஒரே ஒரு ஜெப குறிப்பை தவிர வேறு எந்த ஜெப குறிப்பும் சபைக்கு இல்லை. भारत उद्धार पाए, इसके अलावा और कोई विनती देश के लिए तुम्हें प्रार्थना नहीं करना चाहिए। நான் கேட்கிறதுக்கு தைரியமா பதில் சொல்லுங்கள். मैं सवाल पूछूंगा तो जवाब दीजिएगा। சமாதானம் சபைக்கு வேண்டுமா, உலகத்துக்கு வேண்டுமா? शांति कलीसिया के लिए होना चाहिए, कलीसिया में या देश में होना चाहिए? சபை வல்லரசாக மாற வேண்டுமா, இந்தியா வல்லரசாக மாற வேண்டுமா? कलीसिया सामर्थ्य बनना चाहिए या फिर हमारा देश सामर्थ्य बनना चाहिए? சபை எழுப்புதல் அடைய வேண்டுமா, இல்ல உலகத்துல எழுப்புதல் வருமா? कलीसिया में क्रांति होना चाहिए या फिर देश में क्रांति होना चाहिए? எந்த பிஎம் வந்தா நமக்கு என்ன? कोई पीएम आ जाए हमारा क्या எந்த होगा? சிஎம் வந்தா நமக்கு என்ன? कोई मुख्यमंत्री आए हमारा क्या होगा? உலகத்துல எந்த மனுஷன் வந்தாலும் சபைக்கு எதிராகத்தான் इस நிற்பான். संसार में कोई मनुष्य आए वो कलीसिया के विरुद्ध ही खड़ा அவரை रहेगा, ஆளுகை செய்கிறவன் சாத்தான். क्योंकि उसे चलाता है शैतान। சபையை ஆளுகை செய்கிறவர் தேவனாகிய கர்த்தர். लेकिन कलीसिया को चलाते हैं प्रभु परमेश्वर। சபைக்கு மேல அக்கறை கிடையாது. कलीसिया पर ध्यान नहीं देते, உலகத்துக்கு மேல ரொம்ப அக்கறை. लेकिन संसार में बड़े खूबी से ध्यान देते हैं। உலகத்துல சமாதானம் வரும்னு சொல்லுவான். கர்ப்பவதிக்கு வேதனை எப்படி சீக்கிரமா வருமோ அப்படி உலகத்திற்கு வேதனைகள் இனி வரும். अब ऐसा दर्द होगा संसार में देश के लिए जैसे गर्भवती तड़पती है दर्द के मारे, वैसे लोग तड़पेंगे संसार के लोग। याद रखना इन बातों को। நான் ஓப்பனா உங்ககிட்ட பேசுறேன். ठीक है, मैं खुल्ला खुल्ला कुछ बातों को बोलूंगा, गौर करना பூமி அதிர்ச்சி வரக்கூடாது. कि भूकंप ना आए, பூமி அதிர்ச்சி வரக்கூடாது. भूकंप ना आए, கொள்ளை நோய் வரக்கூடாது. या कोई महामारी बीमारी ना आए, பஞ்சம் வரக்கூடாது. ना कोई अकाल आए, தேசத்துல அக்கிரமம் பெருகக்கூடாது. देश में अपराध ना बढ़े। சபையில ஜெபம் பண்றேன். ऐसे तुम कलीसिया में प्रार्थना करते हो, இது கர்த்தர் கேட்பாரா? क्या तुम्हारी प्रार्थना प्रभु सुनेंगे? இது நடக்குமா?
ये होगा। சத்தியத்தை ஒழுங்கா படிக்கணும். सत्य बात को ठीक से पढ़ो। மத்தேயு புத்தகம் 24ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் படிக்கணும். मत्ती पुस्तक 24वां अध्याय वचन 3 से लेकर वचन 8 तक ठीक से पढ़ो। ஆண்டவர் என்ன சொல்றாரு? यहाँ प्रभु क्या कहते हैं? கடைசி காலத்துல பூமி அதிர்ச்சி வரும், अंतिम दिनों में भूकंप होगा, கொள்ளை நோய் வரும், महामारी बीमारियां फैलेंगी, ஜனங்களுக்கு விரோதம் ஜனம் எழும்புவார்கள், लोगों के विरुद्ध लोग खड़े होंगे, ராஜாங்கத்துக்கு விரோதமா ராஜாங்கம் எழும்பும், राज्य के विरुद्ध राज्य खड़ा रहेगा, தேசத்துல பஞ்சம் வரும், देश में अकाल भी होगा, நான் உங்களோடு கூட இருப்பேன், लेकिन मैं तुम्हारे संग रहूंगा, நான் உங்களை பாதுகாப்பேன். मैं तुम्हें बचाए रखूंगा। ஆனா இயேசுவுக்கு மேல உங்களுக்கு அக்கறை. यीशु से बढ़कर तुम में क्या इतनी बातें हैं? இயேசு சபைக்காக அக்கறைப்படுகிறார். यीशु कलीसिया पर ध्यान देते हैं, நீங்க என்ன அழிஞ்சு போற உலகத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க? लेकिन तुम मिटने वाले दुनिया के लिए प्रार्थना क्यों करते हो? நான் சொல்லுகிறது சத்தியம். मेरी बात जो है सत्य बातें है। யோவான் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசியுங்க. यूहन्ना की 17वां अध्याय वचन 9 जरा गौर करना, ரொம்ப அருமையான வசனம். बड़ी प्यारी वचन है। எந்த பாஸ்டர் ஆகியும் அதுக்கு பதில் சொல்லு. कोई पास्टर जवाब दो इस वचन के लिए। உலகத்துக்காக ஜெபிக்கிற போதகரே பதில் சொல்லு. दुनिया के प्रार्थना करने वाले पास मानो, இந்தியாவுக்கு மேல பாசம் வச்சிருக்கிற ஊழியக்காரரே பதில் சொல்லு. हिंदुस्तान के लिए प्रार्थना करने वाले प्यारे भाइयों जवाब दो जरा। ஊழியக்காரருக்கு மேல பாசம் இல்ல, ना सेवक पर प्यार जताते, விசுவாசிக்கு மேல பாசம் இல்ல, ना विश्वासी पर प्यार जताते, சபைக்கு மேல பாசம் இல்ல, ना कलीसिया में प्रेम दिखाते हो, ஊழியத்தை நேசிக்கல. ना सेवकाई से प्रेम करते हो। அப்படியெல்லாம் இந்தியாவுக்கு மேல பாசம், लेकिन देश में इतनी क्या तुम्हारी प्यार है? அப்படியெல்லாம் உலகத்துக்கு மேல பாசம். ऐसे क्या संसार में प्यार जताते हो? உலகம் முழுவதும் பிசாசு கையில இருக்கிறது. पूरी दुनिया शैतान के हाथ में है, அவன் தன் ராஜ்யத்தை கட்டி கொண்டு இருக்கிறான். वो अपना राज्य बना रहा है, நீங்கள் கட்ட வேண்டியது தேவராஜ்யம், लेकिन तुम्हें परमेश्वर राज्य बनाना है, கட்ட வேண்டியது சபை, लेकिन तुम्हें कलीसिया तैयार करना है, கட்ட வேண்டியது கர்த்தருடைய ஊழியம். लेकिन तुम्हें परमेश्वर की सेवकाई तैयार करना है। இந்த சபை காசெல்லாம் ஊழியத்துல கொட்டாம உலகத்துல கொண்டு போய் கொட்டேன். तुम्हारे कलीसिया की दान कलीसिया में नहीं बल्कि बाहर जाकर क्यों खर्च करते இந்த हो? பணம் எல்லாம் பிசாசு சாப்பிடுறான். तुम्हारा सारा रुपए शैतान खाता है। இந்த வசனத்துக்கு பதில் சொல்லு. ये वचन को जवाब दो। யோவான் புத்தகம் 17:9. 17 वचन 9। நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். எப்படி எப்படி இயேசு இந்த வார்த்தையை சொல்லலாம்? ध्यान दो, हिंदी में क्या लिखा है? मैंने उनके लिए विनती करता हूँ, संसार के लिए विनती नहीं करता। ஏன் இந்த வார்த்தையை இயேசு சொல்லணும்? जहाँ यीशु ऐसा क्यों कहा? அது அப்படியே இருக்கட்டும். अब इस बात को रख दो। மத்தேயு 4ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. अब आइए मत्ती पुस्तक 4 अध्याय। இப்ப பிசாசு இயேசுவை மலைக்கு உச்சியில கொண்டு போய் நிக்க வச்சு எல்லா ராஜ்யங்களையும் இயேசுவுக்கு காட்டி यीशु को शैतान पहाड़ की चोटी पर ले गया, सभी बातों को दिखाया और कहा, என்ன சொன்னா? क्या कहा शैतान ने यीशु से? என்ன சொன்னாங்க கரெக்டா சொல்லுங்க. जवाब दो, क्या कहा? क्या कहा? நீங்க என்னமோ சொன்னீங்க, आपने எனக்கு कुछ तो சரியா कहा, கேட்கல. लेकिन मैं सुनाई नहीं दिया। சவுண்ட் சொல்லுங்க. பிசாசு சொல்றான், என்னை பணிந்து கொண்டால் இந்த ராஜ்யங்களை எல்லாம் உனக்கு கொடுப்பேன். शैतान कहता है मेरे दंडवत कर, मैं पूरा राज्य तेरे हाथ में तुम्हें दे दूंगा। சரி, இப்ப சொல்லுங்க, உலகத்தின் ராஜ்யம் எல்லாம் யார்கிட்ட अब இருக்கு? कहो संसार के राज्य किसके पास है? நீங்க உலகத்துக்காக ஜெபம் பண்ணா அவன் ராஜ்யம் கட்டப்படணும்னு ஆசைப்படுறீங்க. अगर तुम दुनिया के लिए प्रार्थना करोगे तो ऐसा होगा तुम उसके राज्य के लिए प्रार्थना कर रहे हो। 1 பேதுரு புத்தகம் 1 தீமோத்தேயு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனத்துல பவுல் சொல்றாரு, ராஜாக்கள் ரட்சிக்கப்படணும். पहले तीमुथियुस में पौलुस कहता है कि राजा जो है அதிகாரிகள் ரட்சிக்கப்படணும். अधिकारी सभी उद्धार पाए। ரட்சிப்புக்காக ஜெபிப்பது அல்லாமல் வேற எதற்காகவும் உலகத்துல நீ ஜெபித்தால் கர்த்தர் அதை கேட்கவும் மாட்டார், கர்த்தர் அதை செய்யவும் மாட்டார். सिवाय उद्धार के तुम किसी और बात के लिए प्रार्थना करोगे तो प्रभु ना ही सुनेंगे और प्रभु ना ही बात को मानेंगे। சரி, இப்ப நான் சொல்றேன், கொள்ளை நோய் வரக்கூடாதுன்னு நம்ம எல்லாம் ஒரு 21 நாள் ஃபாஸ்டிங் போடுவோம். हम 21 दिन उपवास और प्रार्थना करते हैं कि देश में ना कोई बीमारी आए।
கொள்ளை நோய் வரக்கூடாது 21 நாள் ஃபாஸ்டிங் போடுவோம். हम प्रार्थना करते हैं कि बीमारी ना आए. உலகத்துல கொள்ளை நோய் வருமா வராது? अब संसार में बीमारी आएगा कि नहीं आएगा प्रार्थना करने के बाद भी வருந்தாங்க. आएगा. நீங்க அதிகமா ஜெபிக்க கொள்ளை நோய் அதிகமா வரும். आप जितना ज्यादा प्रार्थना करोगे उतना ज्यादा बीमारियां फैलती जाएगी. எஸ், ये सही बात. மேலான அதிகாரம் நம்முடைய தேவன். लेकिन ऊपर सबसे ज्यादा अधिकार हमारे परमेश्वर के पास है. மேலான அதிகாரம் நம்முடைய தேவன். सबसे बढ़कर अधिकार हमारे प्रभु के पास है. சாத்தா யாரை கேட்டு செய்வான்? शैतान किसे पूछकर करेगा? ஆண்டவரை கேட்டு தான் செய்வான். प्रभु से पूछकर ही करेगा. சபை மட்டும்தான் சாத்தானை கேட்டு लेकिन செய்யும். कलीसिया शैतान की बात सुनकर शैतान के काम करती है. சைத்தானே ஆண்டவரை கேட்டு தான் செய்றான். जबकि शैतान खुद परमेश्वर की बात मानता है. தேவனுடைய சபை தேவனிடத்துல கேட்க மாட்டேங்குது. लेकिन परमेश्वर की कलीसिया परमेश्वर की बातें नहीं मानती. அவங்க இஷ்டத்துக்கு ஊழியர்கள் செய்கிறார்கள். अपनी मनमानी से सेवकाई करते हैं. நோ, சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். ऐसा न करो, सत्य बात को जानो. இயேசு சொல்றாரு, यीशु कहते हैं, நான் என்னுடையவர்களுக்காகத்தான் ஜெபிப்பேன், உலகத்துக்காக நான் ஜெபிக்க மாட்டேன். मैं अपने लिए करूंगा बल्कि संसार के लिए किसी और के लिए प्रार्थना नहीं करूंगा. 15 वचனம் படிங்க. யோவான் புத்தகம் 17:15. यूहन्ना 17 वचन 15 पढ़ो. 17 में 15. ஈரவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் உலகத்திலிருந்து என்னுடையவர்கள் சபை மக்களை எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் ஈரவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். நீர் அவர்களை கொரோனாவில் இருந்து காக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். गिनती नहीं करता. लिखा है, ஹalleluya. எல்லாம் உலகத்துக்கு வரும். सभी बात संसार में आएगा. உன் வீட்டு வாசல் வரைக்கும் வரும். तुम्हारे घर के आंगन की चौखट तक आएगी. உள்ள வர அனுமதி இல்லை. लेकिन घर के भीतर आने की अनुमति नहीं. பஞ்சம் வரும். अकाल आएगी. உன் வீட்டுக்கு வராது. लेकिन तुम्हारे घर पर नहीं आएगा. பூமி அதிர்ச்சி வரும். भूकंप भी आएगा. சபைக்குள்ள வராது. लेकिन कलीसिया के भीतर नहीं आएगा. சாத்தான் உலகத்தில் தீமையை கொண்டு வருவான். क्योंकि शैतान संसार में बुराई को लाएगा. தீமை உன்னை அணுகாது. लेकिन बुराई तुम्हें छू नहीं सकती. கர்த்தர் தீமையிலிருந்து உங்களை விலக்கி பாதுகாக்கிறவன். प्रभु तुम्हें बुराई से बचाने वाला परमेश्वर है. இந்த அரசாங்கம் உலகத்தில் இருக்கிற அரசாங்கத்தை விட பெரிய அரசாங்கம். क्योंकि हमारी ये सरकार संसार की सरकार से भी बड़ी सरकार है. நான் பைபிள்ல இருந்து ஒரு ஆர்டர் கொடுக்கிறேன், கொஞ்சம் கவனிங்க. बाइबल में से कुछ बातें बताऊंगा, ध्यान देना जो आपके काम आएगी. எகிப்துக்கு ராஜா பார்வோனா யோசேப்பா? मिस्र का राजा कौन था? फिरौन या यूसुफ था? சத்தமா சொல்லு. मिस्र देश का राजा कौन था? எகிப்துக்கு ராஜா பார்வோனா யோசேப்பா? मिस्र देश का राजा फिरौन था या यूसुफ था? யோசேப்பு. यूसुफ था. யோசேப்பு கேட்காம கையவும் ஆட்டக்கூடாது, காலையும் ஆட்டக்கூடாது. यूसुफ को पूछे बिना ना ही पैर ना ही हाथ को हिलाना था. எவனாச்சும் நடக்கும் பொழுது கை அசையுமா அசையாதா? जब कोई चले क्या हाथ पैर नहीं हिलेगा? எங்க கை ஆட்டாம நடங்க பாப்போம். बिना हाथ हिलाए चलकर दिखाओ जरा. யாராச்சும் ஒரு பாஸ்டர் அங்க இருந்து நடந்து வாங்க, கை ஆட்டாம. कोई पास्टर जी अपने हाथ हिलाए बिना चलकर आइए जरा. நடந்தாலே கை அசையும். जब तुम चलोगे हाथ पैर हिलेगा. பர்மிஷன் வாங்கணும். लेकिन आज्ञा யோசேப்புக்கு அப்ளிகேஷன் போடணும். यूसुफ के बाद विनती देना होता निवेदन. யோசேப்பு, यूसुफ என் மாமியார் வீட்டுக்கு போகணும். मुझे सासू माँ के घर जाना है. 2 கிலோமீட்டர் நடக்கணும். 2 कोस दूरी है. நான் நடந்தா கை ஆடும். यदि मैं चलूंगा तो मेरे हाथ पैर நான் हिलेगा. நடந்தா கால் ஆடும். जब मैं चलूंगा तो मेरा पैर भी हिलेगा. So with your permission, तो आपके आज्ञा मुझे मिले. please permission granted. मुझे आज्ञा दो ताकि मैं चलूं. Okay, granted. ठीक है तुम चल सकते हैं. எகிப்து சாத்தானுடைய கோட்டை. मिस्र शैतान का महल है. ஆனால் அந்த எகிப்திலே யோசேப்பு தேவனால் நியமிக்கப்பட்ட ராஜா. लेकिन मिस्र में यूसुफ प्रभु की ओर से रखा गया एक राजा था. யாத்திராகமம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். निर्गमन के 7वां अध्याय पहला वचन पढ़कर देखो. மோசே, मूसा உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்குவேன். मैं तुझे फिरौन के लिए ईश्वर बनाऊंगा. பார்வோன் எகிப்துக்கு தேவன். फिरौन मिस्र देश का ईश्वर माना गया. பார்வோனுக்கு மோசே தான் தேவன். लेकिन फिरौन के लिए मूसा ईश्वर ठहरा. Amen. आमेन. ஏன் எலியாவை கூப்பிட்டு ஆகாபு பயந்தா? எலியாவுக்கு ஏன் ஆகாபு பயந்தா? क्यों एलिया को देखकर आहाब राजा डर गया था? ஏன் எலிசாவுக்கு எல்லா ராஜாக்களும் பயந்தார்கள்? क्यों एलिशा को देखकर सभी राजा डर थे? தீர்க்க
எல்லா ஜாதிகளும் அடிமை பைபிள். और परमेश्वर के लोगों के लिए ये सभी जाति के लोग जो है गुलाम है। யோசுவா மோசேக்கு அப்புறம் யோசுவா கானான்ல இருக்கிற 31 ராஜாக்களை ஜெயிச்சான். मूसा के बाद यहोशू आया, कनान में 31 राजाओं को उसने जीता। யோசுவா 12ஆம் அதிகாரத்துல கடைசி வசனம் அப்படி சொல்லுது. यहोशू के 12वां अध्याय के आखिरी वचन में दावा करती है, ஒரு தேசத்துல இருக்கிற எல்லா அதிகாரிகளையும் எல்லா மந்திரிகளையும் எல்லா அமைச்சர்களையும் ஜெயிக்கிற ஒரே பவர் சபைக்கு மட்டும்தான். देश के सभी विधायक मंत्रियों को जीतने का ताकत शक्ति सिर्फ कलीसिया में ही मौजूद है। தாவீது எல்லாரையும் ஜெயித்தான். दाऊद जो था सभियों से जीता। தேவ மனுஷன். वो परमेश्वर का मनुष्य था। ஆமென். ஆமென். எசேக்கியா தேவ மனுஷன். एजेकिया परमेश्वर का मनुष्य था। செனகரிப்பு ராஜா வந்தா. सेनेगरीब का राजा आया, என்ன சொன்னார்? क्या कहा? எசேக்கியாவை நம்பாதிருங்கள், एजेकिया पर भरोसा ना करो, பாஸ்டரை நம்பாதிருங்கள், यानी सेवक पर भरोसा ना करो, பாஸ்டர் தேவதாசை நம்ப வேண்டாம், जैसे पास देवदास को भरोसा ना करो, பாஸ்டர் கிருபாகரனை நம்ப வேண்டாம். पास्टर की कृपा का भरोसा ना करो, நான் பயங்கரமான ராஜா, मैं उनसे बढ़कर राजा हूँ, எல்லா இஸ்ரவேலர்களையும் இப்பொழுது நான் அழித்து போடுவேன். सभी इस्राएल राजाओं को इसी समय नाश कर दूंगा। எசேக்கியா என்ன பண்ணா? एजेकियल ने क्या कहा? தேவாலயத்துல போய் ஜெபம் பண்ணா. प्रभु के मंदिर में जाकर प्रार्थना करने लगा। அன்னைக்கு ராத்திரி என்ன நடந்துச்சு? उस रात क्या हुआ? ஒரு ஏஞ்சல் இறங்கி வந்தான். एक स्वर्गदूत उतर आया, 1,85,000 பேரை போட்டு தள்ளினான். 1,85,000 लोगों को उसने मार डाला। 1,85,000 பேரை ஒரு ஏஞ்சல் போட்டுட்டான். 1,85,000 लोगों को एक स्वर्गदूत ने मार डाला। ஒரு சபைக்கு விரோதமா எழும்புகிற ஒரு ஆளை போடுறது என்ன ஏஞ்சலுக்கு கஷ்டம்? तुम्हारे कलीसिया के विरुद्ध काम करने वाले एक इंसान को मारना एक स्वर्गदूत के लिए काम नहीं, बस உனக்கு விரோதமா எழும்புற 5 பேரை போடுறது என்ன ஆண்டவருக்கு கஷ்டம்? विरुद्ध उठने वाले 5 लोगों को मारने के लिए उनकी क्या उनमें क्षमता नहीं स्वर्गदूतों में? நான் அனுபவிச்சு சொல்றேன். मैंने तजुर्बा में देखा, நான் அனுபவிச்சு சொல்றேன். मैं अपने अनुभव में देखा। என் ஊழியத்துல கையை நீட்டின 4 பேரை கர்த்தர் போட்டு தள்ளிட்டார். 4 लोग मेरे खिलाफ उठे, उन चारों को प्रभु ने मार डाले। நம்முடைய ஆண்டவர் हमारा परमेश्वर நல்லவனுக்கு நல்லவன் தான் இன்னைக்கும். अच्छे इंसान के लिए अच्छे प्रभु आज भी है। கொஞ்சம் துள்ள ஆரம்பிச்சா கர்த்தர் கொஞ்சம் விட்டு கொடுப்பார். यदि कोई जरा उछलेगा कूदेगा तो प्रभु जरा उसे मौका देंगे। நல்லா சபைக்கு விரோதமா துள்ள ஆரம்பிப்பான். वो कलीसिया के विरुद्ध उठेगा, ललकारेगा। அடுத்த வாரம் கேட்டா பஸ்ல அடிபட்டு செத்து போயிட்டாங்க. अगले तो पूछताछ करो, बस में वो दुर्घटना में मरा होगा, அடுத்து கேட்டா தூக்கு போட்டு செத்து या போயிட்டாங்க. तो फांसी के फंदा लगाकर खुदकुशी किया होगा। எனக்கு விரோதமா எழும்புனா மாடு முட்டிய செத்து போயிட்டான். और जो मेरे विरुद्ध आया उसे गाय ने मारा। எப்படி சாதாரண தெரியாது. पता नहीं वे लोग कैसे मरे, लेकिन मरे। இது உங்க ஊழியங்கள்ல நடந்திருக்கும். சற்று யோசித்து பார். ये तुम्हारे सेवकाई में हुआ होगा, याद உனக்கு करो। தெரிந்தோ தெரியாமலோ உனக்கு விரோதமாய் கை தூக்குறவனை கர்த்தர் தண்டித்திருப்பார். जाने अनजाने में जो तुम्हारे विरुद्ध उठे उन्हें प्रभु ने मारा होगा, याद करो। சபைக்கு விரோதமான சக்தி ஒன்றுமில்லை. क्योंकि कलीसिया के विरुद्ध कोई शक्ति नहीं खड़ा है। பழைய ஏற்பாட்டிலே அத்தனை பேர் ராஜாக்களை அடக்கி ஆண்டார்கள். पुराने नियम में सभी राजाओं को दबाकर शासन चलाए थे, அதுதான் புதிய ஏற்பாடு. वही नया नियम है। யோவான் ஸ்நானகரை குறித்து ஏரோது பயப்படலையா? यूहन्ना बपतिस्मा को देखकर के हेरोद राजा नहीं डरा? பயந்தானா இல்லையா? डरा कि नहीं डरा? மார்க்கு புத்தகம் 6ஆம் அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது. அது ஏனென்றால் யோவான் பரிசுத்தம் உள்ளவன், நீதி உள்ளவன், ஆகவே ஏரோது அவனை கண்டு பயந்தான். अध्याय 6 वचन 20 में लिखा है कि वो पवित्र था और भरोसा था, उसे देखकर हेरोद राजा डर गया था, घबरा गया था। ஏன் இயேசு கிறிஸ்துவை குறித்து ஏரோது பயப்படலையா? यीशु को देखकर हेरोद राजा नहीं डरा था? ஏரோதுக்கு கீழ்ப்படிஞ்சு போனாரா இயேசு? இல்ல இயேசு ஏரோதை எதிர்த்தார்? हेरोद को बात को मानते यीशु चले या हेरोद के विरुद्ध यीशु खड़े रहे? ஏரோது 3 பேரை அனுப்புறான். हेरोद ने 3 व्यक्ति को भेजा। இயேசுவே, ஏரோது உங்களை பார்க்க ஆசைப்படுகிறார். वो आकर बोले, यीशु तुमसे मिलना हेरोद चाहते हैं, உங்களை கூட்டி வர சொன்னாரு. तुम्हें बुलाया गया है, बुलावा दिया गया। உடனே இயேசு கிறிஸ்து கை கட்டி, ஐயோ ராஜா கூப்பிட்டாரா, இந்த வந்துடுறேன் அப்படி ஓடுனாரா? यीशु के हाथ बांधकर, अच्छा मुझे बुलाया राजा मिलने के लिए। यीशु भागे तुरंत उससे मिलने के लिए। என்ன சொன்னாரு? यीशु ने क्या कहा था? இன்றைக்கும் நாளைக்கும் நாளை மறுநாளும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நான் பிரசங்கிக்க வேண்டும் என்று நான் சொன்னதாக நீங்கள் போய் அந்த நரிக்கு சொல்லுங்கள்.
तुम जाकर एरो से कहो कि कल आने वाले दिन परसों के दिन प्रभु का राज्य मुझे बता रहा, तू जा और एरो नामक लोगों की बात को बता दे। அப்போஸ்தலனாகிய பவுல் காலத்துல சேனாதிபதியாகிய பேலிக்ஸ் பவுலை கண்டு பயந்தானா, பவுல் பயந்தானா? पौलुस के समय पर जमाने में सेनापति देखकर पौलुस डरा या पौलुस को देखकर सेनापति डरा था? அகிரிப்பா ராஜா பயந்தானா, பவுல் பயந்தானா? अग्रिप्पा राजा डरा था या पौलुस डरा था? தலை வெட்டப்படுகிற நேரத்துல கூட நீரோ மன்னன் பயந்தான், பவுல் பயப்படவில்லை. सिर काटा गया तब भी पौलुस जरा भी बिल्कुल नहीं डरा, बल्कि राजा डर गया था। இன்னைக்கு என்ன சாதாரண கான்ஸ்டபிள கண்டு பயப்படுறீங்க? लेकिन आज छोटे हवलदार को देखकर तुम डरते हो। ஒரு சாதாரண கவர்மெண்ட் ஆபீசர் வர்றாருன்னா ஏன் பாஸ்டர் நடுங்குறீங்க? कोई सरकारी ऑफिसर आ जाए तो पास्टर आप क्यों डरते हो? உங்களை கண்டு அவன் பயப்படுற காலம் சீக்கிரமாய் வந்து तुम्हें देखकर डरेंगे, वो दिन जल्द आएगा। உங்க முக பிரகாசத்தை பார்த்தா மயக்கம் போட்டு விழுவான். तुम्हारे चेहरे की चमक देखकर वे लोग बेहोश होकर गिरेंगे। உங்க முகத்துல வீசுகிற தேவனுடைய மகிமையை பார்த்தா நடுங்குவான். चेहरे पे परमेश्वर की महिमा देखकर वे लोग डर के நான் भागेंगे। சொல்லுகிற தீர்க்க தரிசனத்தை எழுதி வச்சுக்கோ. मेरी भविष्यवाणी है, इसे लिख लो। நீங்க பஸ்ல ஏறினா பிசாசுகள் ஆடும். बस में चढ़ोगे शैतान वहां से उठ भागेगा। நீங்க ரெஸ்டாரண்ட் போனா பேய்கள் ஆடும். रेस्टोरेंट जाओगे वहां पर दुष्ट आत्मा भागेगी। நீங்கள் நடந்து போகிற பொழுது அநேகர் அலறி அடித்துக் கொண்டு ஓடுவார்கள். जब तुम चलोगे बहुत से लोग चिल्ला मार उठकर भागेंगे। உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக தாகோன் முகங்குப்புற விழுந்தார். क्योंकि वाचा के संतों के आगे दागोन मुंह के बल गिरा था। நீங்க தான் உடன்படிக்கை பெட்டி. तुम ही वाचा के संतुक हो। மகிமை சபையில் இருக்கிறது. महिमा कलिशा வல்லமை में है, சபையில் இருக்கிறது. सामर्थ कलिशा में है, சபையில் இருக்கிறார். शक्ति कलिशा में है, தேவனுடைய ராஜ்யம், कलिशा प्रभु का राज्य है, தேவனுடைய அரசாங்கம். कलिशा परमेश्वर का सत्ता है। இந்த அரசாங்கத்தை எதிர்க்கிறதற்கு உலகத்துல எந்த அரசாங்கத்துக்கோ தகுதி கிடையாது. इस संसार को बिठाने के लिए संसार में किसी सरकार में शक्ति नहीं है। சரித்திரத்திலிருந்து சொல்றேன். इतिहास में से कुछ बातें गौर டிஎல் மூடிய கண்டு அமெரிக்க அரசாங்கம் பயந்தது. डीएल मूडी नामक भाई को देखकर पूरा अमेरिका देश डर गया था। வெல்ஸ் தேசம் ஜான் நாக்ஸ் என்கிற ஊழியக்காரரை கண்டு வெல்ஸ் தேசம் பயந்தது. वेल्स देश ऐसा है जो जॉन भाई साहब को देखकर पूरा देश घबरा गया था। டேவிட் லிவிங்ஸ்டனை கண்டு சைனா கவர்மெண்ட் பயந்தது. डेविड लिविंगस्टन को देखकर पूरी चाइना की सरकार डरी ஜான் थी। வெஸ்லியை கண்டு இங்கிலாந்து அரசாங்கம் பயந்தது. जॉन वेस्ली को देखकर पूरे इंग्लैंड के लोग डरे हुए थे। ஜிடி ஸ்டட்டுவை கண்டு ஆப்பிரிக்கா தேசம் பயந்தது. सीटी स्टड नामक भाई को देखकर पूरा अफ्रीका घबराया हुआ। தேவன் ஒரு மனிதனை கையில எடுத்து ஒரு தேசத்தையே அவன் கால்ல கொண்டு வந்து போட்டான். प्रभु ने इंसान के जरिए पूरे देश को अपने के कदमों तले कर दिए। தெரு தெருவுக்கு சபை இருக்கிறது. आज हर गलियों में कलीसिया है। கோடிக்கணக்கான சபைகள் உலகத்தில் இருக்கிறது. आज पूरे संसार में करोड़ों कलीसिया है। ஏன் சபை உலகத்தை கண்டு பயப்படுகிறது? लेकिन कलीसिया क्यों डरता है संसार को देखकर? நீ தேவனுடைய ராஜ்யத்தை சரியாய் புரிந்து கொள்ளவில்லை. तुम ठीक से प्रभु के राज्य को नहीं जाने, உங்களை நீங்களே சரியா அறியவில்லை. यानी तुम खुद अपने आप को ठीक से जान नहीं पाए। கர்த்தர் தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபித்து 2000 வருடம் ஆகிவிட்டது. प्रभु अपना राज्य को स्थापना किए, अब तक 2000 वर्ष पूरा हुआ है। 2000 வருடம் இருக்கிற ஒரு கட்சி சொல்லுங்க. ऐसा कौन सा पक्ष सत्ता है जिसका 2000 वर्ष से सत्ता चल रहा हो? किसी और का सत्ता உலகத்துல पूरे संसार में? 2000 வருஷமா இருக்கிற ஒரு கட்சி சொல்லுங்க. ऐसा कोई पार्टी का नाम बताइए जो 2000 सालों से है, இல்ல ஒரு கவர்மெண்ட் சொல்லுங்க. या कोई सरकार का नाम बताइए जो 2000 सालों से है। உலகத்தையே ஆட்சி செய்த பாபிலோனிய கவர்மெண்ட் இன்றைக்கு இல்லை. पूरी दुनिया को चलाया हुआ बाबिलोन सरकार आज की इस दिन में नहीं है। உலகத்தையே ஆளுகை செய்த கிரேக்க சாம்ராஜ்யம் இன்றைக்கு இல்லை. पूरे देश को चलाया हुआ यूनानी जो राज्य है, ग्रीक राज्य, वो इस संसार में आज नहीं है। உலகத்தையே ஆளுகை செய்த மகா அலெக்சாண்டருடைய கிங்டம் இன்றைக்கு இல்லை. पूरे संसार को चलाया महासम्राट अलेक्जेंडर का राज्य संसार में ही है। மேதியா பெர்சியா அரசாங்கம் இன்றைக்கு இல்லை. और ना ही मेदी फरिसियों का राज्य संसार में आज के दिनों में है। ரோம அரசாங்கம் இன்றைக்கு இல்லை. ना ही आज के दिन में रोम राज्य है। உலகத்துல அரசாங்கம் வரும் போகும். इस संसार में सरकार की शासन आएगी जाएगी। தலைவர்கள் அழிவார்கள், அவர்கள் தொண்டர்கள் சிதறுவார்கள், கட்சியே
முடியாத ஒரே ராஜ்யம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் உலகத்தில் இருக்கிற கிறிஸ்துவின் சபை என்கிற தேவராஜ்யம். लेकिन कोई नहीं था सकता पिछले 2000 वर्षों से जो कलीसिया है वो बता गया प्रभु मसीह यीशु की कलीसिया है. கடைசி கால சத்தியம்னா என்ன? अंतिम दिनों का सत्य. வெளிப்படுத்தின விசேஷமா? क्या प्रकाशित वाक्य के पुस्तक है? நிறைய பேர் வெளிப்படுத்தின விசேஷத்தை கடைசி கால சத்தியம்ங்கறாங்க. बहुत से लोग मानते हैं प्रकाशित वाक्य के पुस्तक अंतिम दिनों का सत्य है. இல்ல, नहीं. சபை உயிர்த்தெழுந்து போனதுக்கு அப்புறம் ரகசிய வருகையில போனதுக்கு அப்புறம் நடக்கிறது தான் வெளிப்படுத்தின விசேஷம். रहस्य आगमन में कलीसिया जाने की उठा लिए जाने के बाद होगा प्रकाशित वाक्य पुस्तक की बातें. நம்ம போனதுக்கு அப்புறம் இந்த உலகத்துல இந்த பிசாசு கழுதை என்ன செஞ்சா என்ன என்ன செய்யாட்டி என்ன. हम उठा लिए जाने के बाद इस संसार में शैतान वो कुछ करे या ना करे हमारा क्या बिगड़ने वाला है. நிறைய பேர் என்ன கேக்குறாங்க, பாஸ்டர் ஆன்டி கிரைஸ்ட் எப்போ வருவான் பாஸ்டர்? बहुत से लोग पूछते हैं पास्टर जी झूठा मसीह अब कब प्रकट होगा. நான் கேக்குறேன், உன்னுடைய மணவாளன் யாரு? मेरा सवाल है तुम्हारा दुल्हा कौन है? சத்தமா சொல்லு, உங்க ऊंची மணவாளன். आवाज से, तुम्हारा दुल्हा कौन है? அப்ப மணவாளன் இயேசு எப்போ வருவாருன்னு தானே கேட்கணும். तो ये पूछना है कि हमारा दुल्हा यीशु कब आएंगे. அதெல்லாம் நீ ஓம் புருஷனை கேட்காம அடுத்த வீட்டு கள்ள புருஷனை கேட்கறது. अपने दुल्हा नहीं तो झूठा दुल्हा झूठे मसीह बारे क्यों पूछते हो? உனக்கு என்ன கள்ள புருஷன் மேல அவ்வளவு ஆசை? तो तुम्हें क्या झूठे पति पर इतना दिलचस्प है? இயேசு கிறிஸ்து எப்போ வருவாருன்னு கேளு. ये पूछो यीशु कब आएंगे. மறைந்திருக்கிற சத்தியம்னா என்ன? अब गुप्त सत्य यानी क्या है? நான் யாருன்னு எனக்கே தெரியாம வாழ்றோம் பார்த்தீங்களா, அதை தெரிஞ்சுக்கணும். मैं कौन हूँ मुझे पता नहीं, वो जानो कि तुम कौन हो. சபை என்னன்னு தெரியாம இருந்தீங்க பாருங்க, அதை தெரிஞ்சுக்கணும். जो तुम नहीं जान पाए कलीसिया क्या है, वो जानो कि कलीसिया क्या होगी. நம்ம என்ன செய்ய போறோம்னு தெரியாம இருக்கிறீங்கல்ல, அதை தெரிஞ்சுக்கணும். हमें जो पता नहीं था आगे क्या करना है, उन बातों को जानो कि आगे क्या करना चाहिए. ரகசிய வருகைக்கு அப்புறம் உலகம் இருந்தா என்ன, குட்டிச்சோரா போலாம். रहस्य आगमन के बाद दुनिया रहे या ना रहे हमारा क्या होगा. எதுக்கு ரெவலேஷனை படிக்கணும்னு ஆசை? क्यों प्रकाशित वाक्य पुस्तक पढ़ना चाहते हो? இன்னைக்கு இருக்கிறவன் சொல்லிக்கிட்டு இருக்கான், வெள்ளை குதிரை வந்து விட்டது, आज के लोग बताते हैं प्रकाशित वाक्य में से कि श्वेत கருப்பு குதிரை வந்து விட்டது, काले घोड़े आए, மங்கின நிறமுள்ள குதிரை வந்து விட்டது. धुंधला घोड़ा आया है. எங்க ஊட்டியில எல்லா குதிரையுமே ஓடுது. ऊटी में हर जगह घोड़े दौड़ती हैं. இன்னைக்கு வேத வசனத்தை விகற்பமாக போதிக்கிறார்கள். और बाइबल की वचनों को यूं ही अपनी मनमर्जी से प्रचार करते हैं. ஒரு டிவி இருக்கு இந்தியாவுல, भारत में एक टीवी चैनल है, வேர்ல்டு ஃபுல்லா போகுது. पूरी दुनिया में फैली हुई है. பாவம் ஒரு வயசானவர் உட்கார்ந்து அவர் வாட்டுக்கு புலம்பிக்கிட்டே இருப்பாரு. वो है बूढ़ा एक भाई साहब है जो अपने मन में बातें बोलते हैं. திடீர்னு நான் கண்ணை மூடுனேன் பரலோகம் போனேன் பாரு. वो अचानक बोलते मैंने आंखें बंद किया तो मैं स्वर्ग पहुंच गया. நான் ஏஞ்சலோடு கூட ஊஞ்சல் ஆடினேன்னு वो சொல்லுவேன். ऐसा भी बोलते हैं स्वर्गदूत के साथ मिलकर मैंने झूला झूला. ஏஞ்சலை பார்த்தேன்னு சொன்னாரு. कहते हैं कि मैंने स्वर्गदूतों को देखा, स्वर्गदूतों से मिला. எந்த ஏஞ்சலை பார்த்தாருன்னு தெரியல, பக்கத்து வீட்டு ஏஞ்சலை பார்த்தாரா என்னவோ தெரியல. पर ये नहीं पता कौन से एंजल से मिले, शायद पड़ोसी एंजल से मिले होंगे. ஒரு ஊழியக்காரர் அப்படியே சபையில சொல்லுவாரு, நான் அடிக்கடி ஏஞ்சலை பார்க்கிறேன், एक सेवक हमेशा बोलते बार-बार मैं நான் एंजल को देख ஏஞ்சலை रहा हूं, பார்க்கிறேன், मैं एंजल को देख நான் रहा ஏஞ்சலை हूं, பார்க்கிறேன். मैं एंजल को देख रहा हूं. கடைசியில சபையில ஏஞ்சல்னு ஒருத்தி இருந்தா அவளை கூப்பிட்டுக்கிட்டு அவர் ஓடிட்டார். मालूम पड़ा कलीसिया में एंजल नाम की एक लड़की थी, उसके साथ सेवक चले गए. இன்னைக்கு டவுன் பஸ்ல ஏறா மாதிரி பரலோகம் போயிட்டு வர்றாங்க. हाँ जैसे बस में चढ़ते हैं लोग बोलते हैं मैं स्वर्ग जाकर आया हूँ, स्वर्ग जाकर आया हूँ. ஒருத்தர் அடிக்கடி பரலோகம் போயிட்டு வந்தேன்னு பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருந்தார். भाई साहब हमेशा बोलते थे कि मैं स्वर्ग जाकर आया हूँ, स्वर्ग देखकर आया हूँ. அத ஒரு ஊழியக்காரர் கேட்டார், तब सेवक ने पूछा என்ன இவன் அடிக்கடி பரலோகம் போயிட்டு வர்றான், ये बार-बार स्वर्ग जाकर कैसे आया. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? तो हम क्या करें. அடுத்து அவரு பிரசங்கம் பண்ணாரு, तो अगला उन्होंने प्रचार किए நான் எவ்ரிடே நரகம் போயிட்டு வருகிறேன், हर दिन नरक जाकर நான் आता हूँ, அடிக்கடி நரகம் போயிட்டு வருகிறேன். मैं हर दिन नरक जाकर आता हूँ. அவர் சபையில ஒருத்தர் கேட்டாரு, उसी कलीसिया में व्यक्ति ने ஐயா पूछा நரகத்துல என்ன பாத்தீங்க, எங்க அப்பா இருக்கிறாரா இல்லையா? नरक में तुमने क्या देखा, मेरे पिताजी नरक में है या नहीं. நான் நரகத்திலே மைக்கேல் ஜாக்சனை பார்த்தேன், वो बोले नरक में मैं माइकल जैक्सन को देखा. அந்த அக்கினியிலே அவன் டிஸ்கோ டான்ஸ் ஆடிக்கொண்டிருக்கிறான். उस अग्नि की चिंगारी में वो डिस्को डांस कर रहा था. ஏன்னா அங்க இருக்கிற அக்கினியில எப்படிடா டிஸ்கோ டான்ஸ் ஆட முடியும்? वहां की आग में कैसे डिस्को डांस कर सकते हैं. நரகத்துல ஒரு மூலையில ஒருத்தன் உட்கார்ந்து இருந்தான். नरक
கவனிச்சேன். मैं धीरे से गया उसके पीठ में तपतपाया அவன் திரும்பி பார்த்தால் நான் आश्चर्यப்பட்டு तो விட்டேன். मुड़कर देखा उसे देखकर मैं चौंक गया அவன் யார் தெரியுமா? पता है वो कौन था அவன்தான் யூதாஸ் காரியோத். वो कहते यूदास कारियोत था நரகத்திலே யூதாஸை பார்த்தேன். कहता नरक में मैं यूदास को देखा சாலமோனை பார்த்தேன். मैंने सुलेमान को देखा என்ன கப்சா அடிக்கிறாங்க? क्या क्या बातें बनाते हैं அள்ளி விடுறாங்க பொய்யை. जो मुंह से निकला सभी झूठ बातें बोलते பைபிள் हैं சொல்லுது बाइबल बताती है இன்னைக்கு வரைக்கும் நரகத்துக்கு ஒருத்தனும் போகல. अब तक नरक में कोई व्यक्ति नहीं गया ஃபர்ஸ்ட் நரகத்தை போனி பண்றவன் யார் தெரியுமா? ஓபன் பண்றவன் யார் தெரியுமா? पता है नरक का उद्घाटन सबसे पहला कौन करेगा வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரத்திலே 4வது வசனத்தை கவனித்தால் அந்தி கிறிஸ்துவும் கள்ள தீர்க்கதரிசியும் ஃபர்ஸ்ட் நரகத்துக்கு உள்ளே தள்ளப்படுவார்கள். वाक्य 20वां वचन 4 लिखा है झूठे मसीह பத்தாம் के भविष्यवक्ता नरक का வசனத்தை வாசித்து பாரு. उद्घाटन करेंगे वचन 10 भी पढ़ो जरा அந்தி கிறிஸ்துவும் கள்ள தீர்க்கதரிசியும் தான் முதல்ல உள்ள போறாங்க. झूठे मसीह और झूठे भविष्यवक्ता नरक में सबसे पहले जाएंगे அதுக்கப்புறம் ஆண்டவர் யார் அனுப்புறாரு? उसके बाद प्रभु नरक में किसे भेजते हैं ஃபைனல் ஜட்ஜ்மென்ட் முடியுது. अंतिम न्याय होने के बाद மத்தேயு புத்தகம் 25ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை வாசியுங்கள். मत्ती पुस्तक 26वां अध्याय वचन 41 पढ़ो சாத்தானுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட நரகத்திற்கு போங்கள் என்று சொல்லுகிறார். लिखा है कि शैतान के लिए बनाया गया नरक में तुम चले जाओ மூன்றாவது உள்ள போறது யாருன்னா லூசிபர். अब तीसरा कौन जाएगा नरक में वो है लूसीफर அப்ப முழுசா சாத்தான் போனதுக்கு அப்புறம் சாத்தானுடைய ஆத்துமாக்கள் உள்ள போகும். यानी पूरी तरह शैतान नरक में जाने के बाद शैतान के लोग भी नरक में जाएंगे இப்ப பரிசுத்தவான்கள் செத்தா பாரடைஸ்ல இளைப்பாறுவார்கள், பாவிகள் செத்தால் பாதாளத்தில் இளைப்பாறுவார்கள். நரகம் பரலோகம் காலியா இருக்கு. अब देखिए नरक और स्वर्ग दोनों खाली है पवित्र जन मरने पर अधोलोक में जाएंगे और जो पापी लोग मरने पर पाताल की पृथ्वी के कोने पर रहेंगे वचन बताती है பரலோகத்துக்கு யாரும் போகல, ना ही स्वर्ग में अब तक कोई गया है நரகத்துக்கு யாரும் போகல. और ना ही नरक में अब तक कोई गया है வசனம் பொய்யாயிடும். वचन कभी झूठ नहीं बोलता யோவான் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை கவனியுங்கள். யோहन्ना पुस्तक 3 अध्याय वचन 13 पढ़ो பரத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனை அல்லாமல் பரலோகத்திற்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. इसमें क्या लिखा है कोई स्वर्ग पर नहीं चढ़ा केवल वही जो स्वर्ग से उतरा अर्थात मनुष्य का पुत्र जो स्वर्ग में है ஏன் நிறைய ஊழியர்கள் இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க? क्यों बहुत से सेवक ऐसा बताते हैं பரலோகம் போனேன், मैंने स्वर्ग गया था கர்த்தர் பேசினாரு, प्रभु ने मुझसे बातें की நான் அவர் தாடியை தடவி பார்த்தேன், मैंने उनका दाढ़ी पकड़ कर देखा அவர் பக்கத்துல இந்த மடியில உட்கார வச்சாரு. वो मुझे गोद में बिठाए ஏன் இப்படி சொல்றாங்க தெரியுமா? पता है ऐसा क्यों बोलते हैं விசுவாசிகளுக்கு சத்தியம் தெரியாது. क्योंकि विश्वासी लोग सत्य बात नहीं அப்படி जानते சொன்ன உடனே விசுவாசிகள் எல்லாம் जब ये ऐसा बोलते हैं तो विश्वासी सुनते हैं अच्छा ऐसा है நம்ம பாஸ்டர் டெல்லி கூட போகல, हमारे पास तो दिल्ली भी नहीं गए ஓ இந்த பாஸ்டர் பரலோகமே போயிட்டு வர்றாரு. लेकिन ये पास्टर स्वर्ग तक जाकर आए இனி நம்ம சபையில் இருக்க கூடாது, अब हमें इस चर्च में नहीं बैठना है நம்ம பாஸ்டர் டெல்லிக்கு கூட போகல, क्योंकि हमारे पास्टर अब तक दिल्ली भी नहीं गए நம்ம எல்லாம் அந்த சபைக்கு போவோம். हम सभी उस कलीसिया में जाएंगे அவர் பரலோகத்துல போய் சாக்லேட் வாங்கிட்டு வருவார். क्योंकि उस स्वर्ग से मिठाई लाएंगे நோ, ऐसा नहीं சத்தியம் அறியும். सत्य बातों को जानो ஆமென். आमेन பிரைஸ் தி லார்ட். प्रेज द लॉर्ड தேவனுடைய ராஜ்யம் எது? प्रभु का राज्य वो कहाँ है சத்தமா சொல்லு. தேவனுடைய சபை. वो प्रभु का कलीसिया है ராஜாக்கள் யாரு? राजा कौन है நீங்கள். आप प्रभु के राजा हैं சபையில் இருக்கிற ராஜாதி ராஜா யாரு? कलीसिया में कौन राजाओं का राजा है கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. प्रभु यीशु मसीह உலகத்தை யார் ஆளுகை செய்கிறார்? संसार कौन चलाता है சத்தமா சொல்லு. वो ऊंची आवाज से சாத்தான். शैतान चलाता है எது ஆளுங்கட்சி? और कौन जो विरुद्ध पक्ष है சபை. और कलीसिया जो सत्ता चलाने वाला सत्ता है எது எதிர்க்கட்சி? और कौन अपोजिशन विरुद्ध पक्ष है உலகம். संसार है இதுதான் பைபிள் சத்தியம். ये बाइबल की सत्य बातें
ராஜ்யம் உங்களுடைய ராஜ்யம் வரும். சில கிறிஸ்தவம் பாவம் कुछ मसीह लोग बेचारे எப்ப பார்த்தா உங்களுடைய ராஜ்யம் வருவதாக, हमेशा உங்களுடைய ராஜ்யம் வருவதாக, तुम्हारा राज्य आए, உங்களுடைய प्रभु तुम्हारा ராஜ்யம் राज्य आए, வருவதாக. प्रभु तेरी राज्य आए. பரலோகத்துல இருந்து இயேசு பாப்பாரு, तब स्वर्ग से यीशु देखेंगे, முண்டோ 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 कहेगा ये बेवकूफ முண்டோ அறிவு கேட்ட முண்டோ. जरा तुम में अकल नहीं. நான் அப்போஸ்தலர் 2 அதிகாரத்துல ராஜ்யத்தை கொடுத்துட்டேன். प्रेरित के काम दूसरे अध्याय में मैंने राज्य पहले से दे दिया है. இப்ப அந்த ராஜ்யம் என்கிற சபைக்குள்ள உட்கார்ந்துகிட்டு உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாகன்னு அறிவு இருக்க கழுத கழுத கழுத. राज्य नामक कलीसिया बैठकर प्रार्थना करता है, प्रभु तेरी राज्य आए, प्रभु तेरी राज्य आए, गधे की तरह से क्यों बोलना करता है. இயேசு உலகத்துல வாழ்ந்த பொழுது மத்தேயு புத்தகத்துல 4ஆம் அதிகாரம் 17வது வசனம், यीशु மார்க்கு புத்தகம் 1 அதிகாரம் 15வது வசனம். उत्पत्ति पुस्तक 4:17 और मरकुस पुस्तक प्रभु ऐसा बताते हैं, தேவனுடைய ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. प्रभु के राज्य समीप निकट है. அவர் சொன்னாரா? ऐसा कहा, near unto you, यानी वो निकट है the तुम्हारे God's करीब. kingdom near unto you. प्रभु का राज्य तुम्हारे निकट है. இப்ப 11ஆம் அதிகாரத்துல 20வது வசனத்தை கவனிங்க. லூக்கா புத்தகம் 11:20. लूका पुस्तक 11 अध्याय वचन 20 में गौर करो. நாம் பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. मैं दुष्ट आत्मा निकालता हूँ तो याद रखो परमेश्वर राज्य तुम्हारे पास आ चुका है. சமீபமா இருந்தது பக்கத்துல வந்திருக்குன்னு சொன்னாரு. जो निकट था अब प्रभु कहते हैं कि पास आ चुका है. லூக்கா புத்தகம் 17ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். लूका 17 वचन 21 देखो जरा. தேவனுடைய ராஜ்யம் அங்கே இங்கே என்று சொல்லப்படுவதற்கு ஏது விராது. தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு உள்ளே வந்திருக்கிறது. देखो यहाँ परमेश्वर का राज्य तुम्हारे बीच में है, वचन बताती है. அப்ப எப்ப உள்ள வந்தது? तो कब राज्य हमारे बीच आया? இயேசு உயிர்த்தெழுந்து அப்போஸ்தலர் காலத்திலே, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே தேவ ராஜ்யம் நமக்கு உள்ளே வந்திருக்கிறது. यीशु के जीवन के बाद प्रेरितों के दिनों में प्रभु का राज्य हमारे भीतर आ चुकी है. நீங்கள் ஒவ்வொருவரும் தேவ ராஜ்யம். आप में से हर व्यक्ति परमेश्वर का राज्य है. நீங்கள் எல்லாம் சபையிலே கூடி வந்தால் சபை தேவ ராஜ்யம். अगर आप कलीसिया में आओगे तो कलीसिया परमेश्वर का राज्य कहलाया जाएगा. இப்ப என்ன பரமண்டல ஜெபத்தை சொல்லிட்டு இருக்கிற? तो आप क्यों स्वर्गीय प्रार्थना करते हो? சபையில எப்ப பார்த்தாலும் பரமண்டல மண்டையில ஒண்ணு இல்ல, அதனால பரமண்டல ஜெபம். हमेशा स्वर्ग की बातें जो प्रार्थना किया करते हैं. ஏதாச்சும் மண்டையில இருந்தா இப்படி செய்ய மாட்டாங்க. अगर कुछ होगा तुम्हारे से बातें तो तुम ऐसा नहीं करोगे. இயேசுநாதர் சொல்லிட்டாரு, ஆகவே நாங்களும் சொல்றோம். कि यीशु ने बता दिया स्वर्गीय प्रार्थना तो हम भी वो करते हैं. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த பொழுது தேவராஜ்யம் வரல, அதனால அவர் சொன்னாரு. जब यीशु थे संसार में तब प्रभु का राज्य नहीं था, इसलिए प्रभु ने ऐसा कहा. இப்ப வந்துச்சுல, लेकिन आज आ चुका है. இன்னும் சொல்லிட்டே இருந்தா इस समय तुम बार बार उसी बात को क्यों दोहराते हो? அதான் சத்தியத்தில கண்ணு திறக்கப்படணும். ये होता है सत्य में तुम्हारी आंखें खुलना. ஆவிக்குரிய கண்ணு திறக்கப்படணும். आत्मिक आंखें तुम्हारी खुलनी चाहिए. ஒருவேளை சிஎஸ்ஐ மெத்தடிஸ்ட் ஆங்கிலிக்கன் பிரஸ்பிட்டேரியன் சொல்லலாம். शायद तुम कहोगे सीएसए आरसी या दूसरे कलीसिया से आए हुए लोग हैं. ஆவிக்குரிய கிறிஸ்தவன் சத்தியத்தை கரெக்ட்டா ஃபாலோ பண்ணணும். आत्मिक कलीसिया के लोगों को ठीक ठाक से प्रभु की सत्य बातों को गौर करना चाहिए. நான் சொல்லி முடிக்கிறேன். अब मेरा अंतिम बातें पूरा कर கடைசி दूंगा. கால எழுப்புதல் கர்த்தர் உங்களை நம்பி வச்சிருக்கிறாரு. अंतिम दिनों का क्रांति की बातें, जागरण की बातें प्रभु तुम्हारे भरोसे पर रखे हैं. கடைசி கால எழுப்புதல் உங்க கையில இருக்கு. अंतिम दिनों का जागृति की बातें तुम्हारे हाथों में है. உலகத்தை கலக்குகிறவர்கள் நீங்களும் நானும். संसार को हिलाने वाले आप और உலகத்தை கொள்ளையடிக்கிறவர்கள் நீங்களும் நானும். इस संसार को लूटने वाले वो आप और मैं हूँ. தேவன் உங்களையும் என்னையும் பயன்படுத்துகிற காலத்துல வந்து நிக்கிறோம். हम उस समय पर खड़े हैं कि प्रभु तुम्हें और मुझे लेकर उपयोग कर रहे हैं. சத்தியத்தை அறியுங்கள். सत्य को जानो, சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். सत्य तुम्हें छुड़ाएगी. நீங்களே தேவராஜ்யம். तुम ही परमेश्वर के நீங்களே राज्य हो. ஆளும் கட்சி. तुम ही सत्ता चलाने वाले पक्ष हो. கர்த்தர் தம்முடைய ராஜ்யத்தை மகிமைப்படுத்துவார். प्रभु अपने राज्य पर महिमा दिखाएंगे. Amen. 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 Amen.
புரிஞ்சதா? आपको समझ में आया? நுழைஞ்சதா? गुस्सा उसका गुस्सा क्यों है? எல்லாம் நுழைந்தது பாஸ்டர், வால் மட்டும் தொங்கிட்டு இருக்கு. सब कुछ गुस्सा पास है, सिर्फ पूछ नहीं घुस पाया। எனி டவுட்ஸ் இருந்தா நீங்க கேட்கலாம். कोई शक पूछना है तो पूछो, நோ ப்ராப்ளம். कोई समस्या नहीं, पूछ सकते हो। ஓப்பனா கேட்கலாம். आप खुले हो तो पूछ सकते हो, जो पूछना पूछो। உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட்ல, நான் இன்னைக்கு எடுத்த சப்ஜெக்ட்ல எனி டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். இது மாதிரி அநேக சத்தியங்கள் பைபிள்ல எழுதப்பட்டிருக்கு. आज जो मैंने सिखाया उनमें से पूछने का पूछो। ऐसे बहुत सारे सत्य बातें बाइबल में बहुत सी बातें लिखा है। நான் இந்தியாவில் 5 இடத்துல பாஸ்டர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் சப்ஜெக்ட் டீச் பண்ணிட்டு வரேன். ஒரு நாள் भारत में 5 जगह पर सेवकों के लिए दिन में एक बार ऐसे सभा चलाता हूँ। தமிழ்நாட்டில் தமிழ் பாஷையில செய்து கொண்டு வருகிறேன். तमिलनाडु में तमिल भाषा में सिखाता हूँ। எனக்கு பாம்பே நல்ல ஒரு அறிமுகத்தை பாஸ்டர் தேவதாஸ் அவர்கள் கொடுத்தார்கள். मुंबई में एक अच्छी पहचान पास्टर देवदास ने मुझे बनाकर दिए। நான் கடந்த 4 ஆண்டுகளாக பாம்பேயிலே வந்து ஊழியம் செய்கிறேன். पिछले 4 सालों से मुंबई आ रहा हूँ, प्रभु की सेवकाई कर रहा हूँ। இந்த இடத்திலே புதிதாக அருமை போதகர் அவர்கள் அழைத்து வசனத்தை பேச வாய்ப்பு கொடுத்ததற்கு இயேசுவின் நாமத்திலே அவருக்கு நான் நன்றியை தெரிவித்துக் यहाँ கொள்கிறேன். पहली बार आया हूँ, प्रभु के दास के कारण यहाँ पर पहुँचा हूँ। धन्यवाद देता हूँ, प्रभु के लिए महिमा। நீங்க ஸ்பிரிச்சுவலா பைபிள் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்களுடைய பைபிள் காலேஜ்ல சேரலாம். எல்லா சத்தியமும் ஸ்பிரிச்சுவலா தான் இருக்கும். अगर आप आत्मिक रीति से प्रभु के वचनों को जानना चाहते हो तो हमारे बाइबल कॉलेज आइए, सब आत्मिक बातें ही सिखाएंगे। லிட்டரலா டீச் பண்ண மாட்டேன். எழுத்தின்படி பேசுவது தப்பு. लिखे हुए लेख के अनुसार बताना वो अच्छी बात नहीं होगा, ஆவிக்குரியபடி சத்தியத்தை காண்பிப்பதுதான் ஆசீர்வாதம். बल्कि आत्मिक रीति से बताना ही आपके लिए आशीर्वाद होगा। எனி டவுட்ஸ் कोई बातें कुछ पूछना है தாராளமா கேட்கலாம். तो बेझिझक आप पूछ सकते हो। கர்த்தர் இந்த வசனங்களால் உங்களை प्रभु ஆசீர்வதிப்பார். तुम्हें इस वचन के माध्यम से आशीर्वाद दे।